டிஎன்பிசி குரூப் 1 முதன்மை தேர்வு பாடத்திட்டம், படிக்க வேண்டிய புத்தகங்கள், இந்த சிலபஸை பத்தி எப்படி நீங்க புரிந்துணர்தல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, கேட்கப்பட்ட கொஸ்டின் எப்படி எழுதலாம் போன்ற கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த வீடியோ தொகுப்பு. அப்போ நம்ம முதல்நிலை தேர்வுக்கு, அதாவது பிரிலிமினரி தேர்வுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், அதிகமா படிச்சிருப்போம் ரீடிங். வேற மெயின் தேர்வை பொறுத்தவரையும் அதிகமாக நம்ம ரைட்டிங் எழுதி பழகி இருக்க வேண்டும். மூன்றாவதாக இன்டர்வியூ தேர்வு என்பது கம்யூனிகேஷன் ஸ்பீக்கிங். அப்போ இந்த கம்ப்ளீட் இந்த டிஎன்பிசி குரூப் 1 3 நிலைகள். முதல் நிலை தேர்வு அதிகமாக படிக்கணும், இரண்டாவது தேர்வு அதிகமாக எழுதி இருக்கணும், மூன்றாவது தேர்வு அதிகமாக நம்ம பேச தெரியணும், கம்யூனிகேஷன் தெளிவா இருக்கணும். ஈவன் நம்ம கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்லணும், தெரியலனா தெரியலன்னு சொல்லிட்டு போறோம் இல்லைங்களா. அப்ப இந்த 3 பாடத்திட்டங்களை உள்ளடக்கியது தான் இந்த டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமினேஷன். அப்ப இந்த வீடியோல முதல்நிலை தேர்விலிருந்து முதன்மை தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற போட்டித் தேர்வுகளுக்கான ஹவு டு அப்ரோச், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், என்ன மாதிரி புக் சோர்ஸ் என்ற வீடியோ தொகுப்பை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி குரூப் 1 மெயின் சிலபஸ், அதாவது தாள் 1, தாள் 2, தாள் 3, தாள் 4, மொத்தம் 4 பேப்பர்களை உள்ளடக்கியது தான் இந்த டிஎன்பிசி மெயின்ஸ் எக்ஸாம். அப்ப தாள் 1 தட் மீன் பேப்பர் 1 தமிழ் கம்பல்சரி பேப்பர். அப்போ 100 மதிப்பெண்ணுக்கு 40 மதிப்பெண்கள் எடுத்தா நம்ம குவாலிஃபை நேச்சர்ல அடுத்து நம்முடைய மெயின்ஸ் பேப்பர், அதாவது முக்கியமான பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 நம்மளுக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்ப பேப்பர் 2 எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பேப்பரும் 3 யூனிட்களை உள்ளடக்கியது. எக்ஸாம்பிள் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 யூனிட். முதல் யூனிட் பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர். இரண்டாவது பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ், பர்டிகுலரா இந்தியன் தமிழ்நாடு. மூன்றாவது பேப்பர் எடுத்துட்டோம்னா யூனிட் 3 எடுத்துக்கிட்டோம்னா மேத்தமெட்டிக்ஸ். அப்போ முதல் பேப்பர் 2ல யூனிட் 1 மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர். அப்போ நவீன இந்திய வரலாறு மற்றும் இந்திய பண்பாடு பற்றி அங்க சிலபஸ் என்ன சொல்லுது, கேள்விகள் பாத்தீங்கன்னா பேப்பர் 2ல மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர் 100 மதிப்பெண்களை உள்ளடக்கியது. 4 10 மதிப்பெண்களும் 40 மார்க்கு, 4 15 மதிப்பெண்கள் 60 மார்க். அப்போ 40 கூட்டல் 60 100, 100 மதிப்பெண்களை உள்ளடக்கியது தான் இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர். முதலாவது ஐரோப்பியர்களின் வருகை. அப்ப பிரிட்டிஷ் ஆதிக்கம், பிரிட்டிஷ் ஆதிக்கம் ஆட்சி, பிரிட்டிஷார்களின் ஆட்சியினால் சமூக பொருளாதார பண்பாட்டு மாற்றங்கள், இந்திய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதனுடைய எழுச்சி, சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியா, இந்திய பண்பாட்டின் தன்மைகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், நிறம், மொழி மற்றும் பழக்க வழக்கங்கள், மதம் சார்பற்ற நாடு, கலை இலக்கிய பண்பாட்டு அமைப்புகள். இந்த பாடத்திட்டங்களை உள்ளடக்கியதுதான் நவீன இந்திய வரலாறு மற்றும் இந்திய பண்பாடு, அதாவது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வேஷன். அப்போ முதலாவது போர்ச்சுகீசியர்கள், அதனைத் தொடர்ந்து டச்சுக்காரர்கள், ஈவன் ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600, ஈவன் முதலாவது ஆங்கிலேயருக்கு முன்னாடி முதல் வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள் 1498. அதனைத் தொடர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600, அதனைத் தொடர்ந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602, அதனைத் தொடர்ந்து டேனியர்கள் 1612, ஈவன் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு 1664 போன்ற அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வேஷன் அவர்களை பத்தியும், அவர்கள் எக்ஸ்பென்ஷன், அவர்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்துறாங்க, ஈவன் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஈவன் 1857 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இந்த 1857 மாபெரும் கழகம் சிப்பாய் கழகத்தை பத்தியும், ஈவன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் வளர்ச்சி growth பத்தியும், அதனுடைய மிலிட்டியன் மூவ்மெண்ட் பத்தியும், டிஃபரண்ட் மோட் ஆஃப் அஜிடேஷன் இல்லையா, குறிப்பாக எமர்ஜென்சி ஆஃப் நேஷனல் லீடர் லைக் காந்தி, நேரு, தாகூர், நேதாஜி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், அம்பேத்கர் அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்களை பற்றியும், ஈவன் era of different act, ஈவன் பாத்தீங்கன்னா during Indian constitutional as well as British developmentல இந்த era of different act எல்லாம் வருது இல்லைங்களா. குறிப்பா பாத்தீங்கன்னா
இந்த கிழக்கிந்திய கம்பெனியில கம்பெனி ரூல் 1773 முதல் 1858 வரை, அதனைத் தொடர்ந்து கம்பெனி ரூல் 1858 இருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வரையும் அந்த இயர் ஆஃப் டிஃபரண்ட் ஆக்ட். குறிப்பா அதுல குரோன் ரூல்ல 1909 மிண்டோ மார்லி ரிஃபார்ம், ஈவன் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அந்த மிண்டோ மார்லி மான்டேக் செம்ஸ்போர்ட், ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, ஈவன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 போன்ற முக்கியமான டிஃபரண்ட் இயர் ஆஃப் டிஃபரண்ட் ஆக்ட் அண்ட் ஃபேக்ட் நம்ம படிக்க போறோம். குறிப்பா செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் ஃபைனல் பேஸ் ஸ்ட்ரகிள், ஈவன் வந்து கம்யூனிசம் டு லீட் டு த பார்ட்டிஷன் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கியது தான் இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. அப்ப மாடர்ன் இந்தியை பொறுத்த வரையும் இந்த நம்முடைய தலைப்பே என்னன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர். அப்ப 100 மதிப்பெண்களை உள்ளடக்கிய பேப்பர் 2ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல முதல் பொது அறிவு பாடத்துல மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர், அதனைத் தொடர்ந்து அதுல அரசியல் கட்சிகள் மற்றும் அதன் பிரபல திட்டங்கள், ஈவன் தேசிய மறுமலர்ச்சி, அதாவது 1857க்கு முன் பிரிட்டிஷாருக்கு ஏற்பட்ட எழுச்சி, ஈவன் 1857 பெருங்கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய தலைவர்களின் எழுச்சி, குறிப்பா காந்தி, நேரு, தாகூர், நேதாஜி, தேசிய போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், பல்வேறு சட்டங்கள், உலக போர்கள், அதன் இறுதி நிலை, மதவாதமும் தேச பிரிவினையும், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, குறிப்பா ராஜாஜி, வாவு சிதம்பரனார், பெரியார், பாரதியார் மற்றும் பலரையும் இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி மற்றும் இந்தியன் கல்ச்சர் என்ற தலைப்புகளில் உள்ளடக்கிய பேப்பர் 2ல யூனிட் 1ல படிக்கிறோம். The effect of British rule on socio-economic factor, national renaissance, socio-religious reform movement, India since independence, and characteristics of Indian culture, even unity in diversity, a particular race, language, religion, custom, India as a secular state, organization for fine art, even dance, drama and music, role of Tamil Nadu in freedom struggle, Bharatiyar, VOC, Vavu Chidambaranar, Subramania Chiva, Rajaji, Periyar and other political party and welfare scheme. இந்த பாடங்களை உள்ளடக்கியதுதான் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர். அதோடு சேர்த்து இந்த பேப்பர் 2ல யூனிட் 1ல நடப்பு நிகழ்வுகளாக, தட் மீன் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவென்ட்ல நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல், நேஷனல் சிம்பிள், எமிடென்ட் பர்சனாலிட்டி அண்ட் பிளேஸ் இன் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், books and author, even awards and honor, cultural panorama, latest historical event, latest terminology, even appointment, who is who போன்ற முக்கிய பதவிகள் வகிப்போர்களை பற்றியெல்லாம் நடப்பு நிகழ்வுகளாக கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்ந்து கேட்கப்பட்ட பாடம் தான் இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். 100 மதிப்பெண்கள். இந்த 100 மதிப்பெண்களில் 4 10 மார்க், அதாவது 40 மார்க்கும், 4 15 மார்க் 60 மார்க்கும் 100 மார்க்கை உள்ளடக்கியது. அப்ப கொடுக்கப்பட்ட சிலபஸுக்கு தேவையான முக்கியமான புத்தகம் என்னவென்றால், பரிந்துரைக்கப்பட வாசிக்க வேண்டிய முக்கிய புத்தகம், சஜஸ்ட் ரீடிங் புத்தகம் நம்பர் 1 தமிழ்நாட்டு வரலாறு பாட புத்தகம். அதாவது குரூப் 1 குரூப் 2, அது குறிப்பாக குரூப் 1 பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய சிலபஸ் மேஜரா நம்மளுக்கு எங்க கவர் ஆகுனா +1 +2 தமிழ்நாட்டு வரலாற்று பாட புத்தகம். தட் மீன் +1 ஹிஸ்டரி +2 ஹிஸ்டரி நம்ம டெக்ஸ்ட் புக்கை சமச்சீர் புத்தகத்துல எஸ்சிஆர்டி புத்தகத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதை தொடர்ந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு மற்றும் சமகால இந்திய வரலாறு டாக்டர் கே வெங்கடேஷன் எழுதிய புத்தகத்தை இந்த பாடத்திட்டங்களுக்கு அதை நம்ம ரெஃபர் பண்ணலாம். த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் கண்டெம்பரரி இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் டாக்டர் வெங்கடேஷன். அது மட்டும் இல்லாம இந்திய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு புத்தகம் பிபின் சந்திரா போன்ற. அது மட்டும் இல்லாம யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த தேர்வுக்கு ஆயத்தமா இருக்கிற மாடர்ன் இந்தியா ஃப்ரம் ஸ்பெக்ட்ரம் என்ற கைடையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்ப மேஜர் சோர்ஸ் நம்மளுக்கு +1 +2 பொலிட்டிக்கல், +1 +2 இந்தியன் ஹிஸ்டரி புத்தகம், அதை தொடர்ந்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் கண்டெம்பரரி இந்தியன் ஹிஸ்டரியன் டாக்டர் கே வெங்கடேஷன் புத்தகத்தையும், ஈவன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பிபின் சந்திரா, இந்த 3 புத்தகத்திலையும் இருக்கிற கொடுக்கப்பட்ட தலைப்புகளை பழைய முன்ன ஆண்டுகளில கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில நம்ம குரூப் 1 மெயின்ஸுக்கு நம்ம அணுகணும்னா 4 10 மதிப்பெண்ணும் 4 15 மதிப்பெண்களும் உள்ளடக்கிய அந்த ஹிஸ்டரி பாடம் 100 மதிப்பெண்களை உள்ளடக்கிய பாடத்தை நம்ம ஈஸியா ஹிஸ்டரியை நம்ம ட்ராக் பண்ணலாம். குறிப்பா 11ஆம் மற்றும் 12வது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் வெளியிடுற
இந்தியன் ஹிஸ்டரி புத்தகம் +1 +2 நிறைய சிலபஸ் நம்மளுக்கு கவர் ஆகிற புத்தகமாக இருக்கிறது. அப்ப ஸ்டேட் போர்டு புக்ஸ்ல மெயின்ஸ் பொறுத்தவரை நீங்க நிறைய எழுதணும், கீவேர்ட்ஸ் எழுதி பழகி இருக்கணும், நீங்க இன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு டாபிக்கும் என்ன பண்ணனா நீங்க கண்டென்ட்டை வந்து போட்டு ஒவ்வொரு பாட குறிப்புகளாக இன்ஸை டெவலப் பண்ணிட்டு அந்த இன்ஸை வந்து நீங்க கேட்கிற கேள்விக்குல நம்ம என்ன பண்ணோம், அதை டிஸ்கஸ் பண்றதா, டிஸ்கிரைப் பண்றதா, ஈவன் எவால்வேட் பண்றதா, அந்த கேள்வி கேட்கப்பட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கண்டென்ட்டை நம்ம எழுதி பழகி நம்மளுடைய கீவேர்டை நம்ம தெளிவா எழுதணும்னா நம்மளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அடுத்ததாக அதே பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 2 அதுவும் 100 மார்க்ஸ். அப்போ குறிப்பாக குரூப் 1 மெயின்ஸ் பொறுத்தவரையும் ரிட்டன் மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா 750. அந்த 750 பிளஸ் இன்டர்வியூ வந்து 100, டோட்டலா 850 மதிப்பெண். அப்ப அந்த 750 மதிப்பெண்ணில மொத்தம் நம்மளுக்கு வந்து 3 மெயின் பேப்பர், ஒன்னு தமிழ் கம்பல்சரி பேப்பர். அந்த 3 மெயின் பேப்பர்ல பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. அந்த யூனிட் 1 மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர். இரண்டாவது பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இதுவும் 100 மதிப்பெண்களே. அப்ப இந்த சோசியல் இஷ்யூ இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடும் 100 மதிப்பெண். மூன்றாவது யூனிட் தான் நம்ம மேக்ஸ் வந்து ஒரு 50 மதிப்பெண். அப்போ யூனிட் நம்மளுக்கு பேப்பர் 2ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல 250 மதிப்பெண்கள், 100 மதிப்பெண்கள் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர். யூனிட் 2 வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இதுவும் 100 மதிப்பெண். அப்ப நம்மளுக்கு சிலபஸ் என்ன சொல்லுதுன்னா மக்கள் தொகை வெடிப்பு, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், வேலை வாய்ப்பின்மை பற்றிய நிகழ்வுகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, சைல்டு அபியூஸ், சைல்டு லேபர், அதாவது வேலை வாய்ப்பின்மை பற்றிய நிகழ்வுகள் இந்தியா மற்றும் தமிழக அளவில், குழந்தை தொழிலாளர், அடுத்தது பொருளாதார போக்கு, அந்த பொருளாதார போக்குல வறுமை, அப்புறம் தூய்மை, நகரப்புற மற்றும் ஊரக பகுதிகள், கல்வியின்மை, பெண்கள் மேம்பாடு, பெண்கள் மேம்பாட்டு நடவடிக்கையில் அரசின் பங்கு, அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள், குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சனைகள், பாலியல் தாக்குதல். அப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை பத்தியும் குறிப்பாக இப்போ ரீசெண்டா யுனைடெட் நேஷன் ஃபண்ட் ஃபார் பாப்புலேஷன் ஆக்டிவிட்டி 2023 ரிப்போர்ட் படி உலகிலேயே இந்தியா தான் முதல் மக்கள் தொகை பெற்ற மாநிலம். உலகிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு எதுனா இந்தியா. அப்ப as per the United Nations Organization UNFPA, யுனைடெட் நேஷன் ஃபண்ட் ஃபார் பாப்புலேஷன் ஆக்டிவிட்டி பிரகாரம் 2023 படி, குறிப்பா ஏப்ரல் படி, இந்தியாவுடைய மக்கள் தொகை 142 கோடியே 80 லட்சம். இதுல வந்து 0ல இருந்து 14% மக்கள் யார் இருக்காங்கன்னா 0 to 14 எவ்வளவு இருக்காங்கன்னா 25%. அதே நேரத்தில் above 15 to 64 வரையும் 68%. ஈவன் வந்து above 64 வந்து 7%. அப்ப டோட்டலா வந்து 100%ல நம்ம இந்தியாவில் குறிப்பா 15க்கும் மேற்பட்ட 64க்கும் குறைந்த அந்த இளையோர் கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. அவங்க 68% இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை உலகிலேயே முதலாவது மக்கள் தொகை. நம்ம அண்டைய மாநிலமான பாகிஸ்தானோட நம்ம இந்திய நாட்டு மக்கள் தொகையை உத்தரப்பிரதேச கம்பேர் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை ஜெர்மனி நாட்டோட கம்பேர் பண்றாங்க. இப்போ 2023 யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனான யுனைடெட் நேஷன் ஃபண்ட் ஃபார் பாப்புலேஷன் ஆக்டிவிட்டி வெளியிட்ட ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8.4 கோடியே. இது உலக நாடுகளை ஜெர்மனியோட கம்பேர் பண்றாங்க. அப்போ இந்தியாவில் பிமாரு மாநிலம், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ், இந்த 4 மாநிலங்கள 50%க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிறாங்க. அப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு. அப்ப அதிகமான மக்கள் தொகைனா வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தும். அப்ப அந்த வேலை வாய்ப்பின் பற்றிய நிகழ்வுகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ இன் இந்தியா as well as தமிழ்நாடு, சைல்டு அபியூஸ், அதாவது குழந்தை தொழிலாளர்கள், குறிப்பாக சைல்டு லேபர் பத்தி, ஈவன் பாவற்ற பத்தி, ஈவன் ரூரல் அண்ட் அர்பன் ஸ்டாண்டர்டைசேஷனை பத்தி, இல்லிட்ரசி பத்தி, உமன் எம்பவர்மெண்ட் பத்தி, ஈவன் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் உமன் எம்பவர்மெண்ட், சோசியல் இன்ஜஸ்டிஸ் ஃபார் உமன், ஈவன் டொமஸ்டிக் வயலன்ஸ், ஈவன் டவுரி, ஈவன் செக்ஷுவல் அசஸ்மெண்ட், ரோல் ஆஃப் உமன் அண்ட் உமன் ஆர்கனைசேஷன். அப்போ டே டு டேல நம்ம பேப்பர்ல படிக்கிற சோசியல் மேஜர் சோசியல் இஷ்யூஸ் ஆன மக்கள் தொகை பத்தியும், ஈவன் மக்கள் தொகையினால் ஏற்படுகின்ற வறுமை பத்தியும், வறுமையினால வேலை வாய்ப்பின்மை பத்தியும், இது மாதிரி, அது மட்டும் இல்லாம தூய்மை நகர ஊரக பகுதிகளை பத்தியும், இல்லிட்ரசியை பத்தியும், பெண்களுடைய மேம்பாடு பத்தியும், பெண்கள் மேம்பாடு நடவடிக்கையில அரசின் பங்களிப்பு,
ஈவன் குறிப்பாக தமிழகத்துல இந்த மகளிர் மேம்பாடு, புதுமை பெண் திட்டம், ஈவன் வந்து பாத்தீங்கன்னா படித்த பிள்ளைகளை குறிப்பாக நிறைய நலத்திட்ட சமூக நலத்திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கார்கள். அதெல்லாம் கூட நம்ம பேப்பர் கண்டென்ட் ஓரியன்ட் இந்த டாபிக் ரிலவெண்டா டே டு டேல நடக்கிற ஈவெண்ட் எல்லாம் நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் படிச்சு நோட்ஸ் மேக் பண்ணி இந்த தலைப்புகள் எல்லாம் நம்ம ஈஸியா சந்திக்கலாம். அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவில் சமூக மாற்றம், குறிப்பாக நகரமயமாதல் மற்றும் சமூகத்தில் நகரமயமாதல் விளைவு எப்படி ஏற்படுத்துது, the social change in India, urbanization and its impact on the society problem and remedy. குறிப்பாக நகரமயமாதல் விளைவு என்ன, நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான வன்முறைகள் என்ன, the impact of violence on society, ஈவன் மத வன்முறைனா என்ன, தீவிரவாதம்னா என்ன, வகுப்புவாதம்னா என்ன, இதெல்லாமே நம்ம டே டு டேல நடக்கிற அந்தந்த மாநிலங்களில குறிப்பாக செய்தித்தாள்களில இந்தியா மற்றும் மாநிலங்களில தமிழகத்துல நடக்கிற ரிலிஜியஸ் வயலன்ஸ், ஈவன் டெரரிசம் அண்ட் கம்யூனல் வயலன்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ், ஈவன் ப்ராப்ளம் ஆஃப் மைனாரிட்டி, சிறுபான்மையரின் பிரச்சனைகள், குறிப்பா ஹியூமன் ரைட் இஷ்யூ, மனித உரிமைகள் தொடர்பான கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கிடையான தொடர்பு, சமூக முன்னேற்ற திட்டம், வேலை பெறும் உரிமை சட்டம், அது மட்டும் இல்லாம சுய மேம்பாட்டு தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு, சமூக நலத்தில் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்பு, குறிப்பா அதுல அரசின் சுகாதார கொள்கை தொடர்புடையவை. அப்போ எஜுகேஷன் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் புரோகிராம், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 இல்லையா, 2005ஆம் ஆண்டுல கொடுக்கப்பட்ட அந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் எப்படி இப்போ தமிழகத்துல குறிப்பா எல்லா இந்திய மாநிலங்களிலும் 100 நாட்களுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பா இன்றைக்கு வந்து தமிழகத்துல 294 ரூபாய் ஒரு நாளைக்கு பெறக்கூடிய ஊதியம் பெறக்கூடிய வேலை வாய்ப்பா இருக்கு. அதை பத்தி நம்ம அந்த 2005ஆம் ஆண்டுல இருந்து இப்ப டில் டேட் வரையும் எல்லா மாநிலங்களிலும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதனுடைய டிமெரிட்ஸ் என்ன, ஈவன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்ன்ஷிப் டெவலப்மெண்ட், குறிப்பா ரோல் ஆஃப் என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்களுடைய சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஹெல்த் போன்ற தலைப்புகள் உள்ளடக்கிய தலைப்புகள் எல்லாம் நம்ம கன்வென்ஷனல் பார்ட்டோட நம்முடைய புத்தகத்துல குறிப்பாக +1 எக்கனாமி புத்தகம் மற்றும் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில எல்லாம் இந்த தலைப்புக்கு ஓரியன்டான தலைப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், கீவேர்ட்ஸ் எடுத்து கன்வென்ஷனல் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸை வந்து அப்டேட் பண்ணி நம்ம எழுதி பழகும் போது இந்த கேள்வி கேட்கிற கேள்விக்கு நாம அதிகமான நம்ம நல்ல கண்டென்ட்டை கொடுத்து நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். அப்ப மக்கள் தொகையில் நலிவடைந்த பிரிவினுக்கான மத்திய மற்றும் மாநில அரசின் சமூக நலத்திட்டம் மற்றும் அவற்றின் செயல்பாடு, the welfare scheme for vulnerable section of the population by the central and state government and their performance, இப்படி உள்ளடக்கிய தலைப்பு தான் சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. அப்ப இந்த சோசியல் இஷ்யூஸ் அண்ட் தமிழ்நாடுக்கு நம்ம படிக்க வேண்டிய புத்தகம், புக் டு ரீட் எதனா பார்க்கலாம். தமிழில் புத்தகம் தெளிவா இல்லைன்னா கூட சில தலைப்புக்கு பொருளாதார பாட புத்தகத்துல குறிப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிள் +1 எக்கனாமி புத்தகத்தை அதிகமா நாம பயன்படுத்தலாம். அப்ப நோ புக்ஸ் இன் தமிழ் ஃபார் சம் டாபிக் தேர் ஆர் ரெஃபரன்ஸ் இன் எக்கனாமிக் டெக்ஸ்ட் புக். எக்கனாமிக் டெக்ஸ்ட் புக்ல இருந்து நம்ம படிக்கலாம். அரசின் திட்டங்களுக்கும் இந்தியா இயர் புக்ஸ் ஆண்டு புத்தகம் மற்றும் தமிழக அரசின் கொள்கை விளக்கம் பாலிசி நோட்ஸை பார்க்கலாம். அப்போ இதுக்கு மேஜர் ரோஸ் பேப்பர் தான். சோசியல் இஷ்யூஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு பொறுத்தவரையும் நம்ம பேப்பர் இஷ்யூஸ்ல நம்ம டெய்லியும் படிச்சிருக்கணும். ரெண்டாவது ஒரு சில எக்கனாமிக் டாபிக் வந்து +1 எக்கனாமி நம்ம ரெஃபர் பண்ணோம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இயர் புக் நம்ம பார்த்துக்கலாம். அதோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்தியா இயர் புக் அண்ட் பாலிசி பிரிப்பிங் நோட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் கவர்மெண்ட் ஸ்கீம். அப்போ முதல் பேப்பரான மாடர்ன் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சரும் சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடும் 2 பேப்பருமே ரொம்ப முக்கியமான தாள். இந்த 2 பேப்பர்லயே 200 மதிப்பெண்கள் இருக்கு. மூன்றாவது பேப்பர் வந்து யூனிட் 3, அதாவது பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 1 பார்த்தோம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர். யூனிட் 2 வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. யூனிட் 3 வந்து பாத்தீங்கன்னா 50 மதிப்பெண்களை உள்ளடக்கியது. கணிதம் மற்றும் அறிவு கூர்மை, தகவல் தொழில்நுட்பம், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்ப கொடுக்கப்பட்ட சிலபஸுக்கு தலைப்புகளை, அதாவது கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன், கம்ப்ளீஷன் and presentation of data, tables, graphs, diagram, parametric representation of data, analytical interpretation of data, percentage, highest common factor, lowest common multiply, ratio and proportion,
simple interest, compound interest, area, volume, time and work, probability, information technology, basic terms, communication, application of information and communication technology, decision making and problem solving, basics in computer technology. அப்ப இந்த தலைப்புகளை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தை நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு உள்ள கணித புத்தகத்தை நம்ம மாநில வாரியாக கணித புத்தகத்தை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் போர்டு புக்ஸ் மேக்ஸ் புக் 6ல இருந்து 10ஆவதையும் +1 +2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணலாம். அதோட சேர்ந்து +1 +2 கணினி பொறி அதாவது கம்ப்யூட்டர் டெக்ஸ்ட் புக்கும் இந்த 50 மதிப்பெண்கள் உள்ளடக்கிய இந்த யூனிட் 3 அதாவது யூனிட் 3 என்பது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்போ நம்ம 6 முதல் 10ஆம் வகுப்பு இருக்கிற ஸ்டேட் போர்டு புக்ஸ்ல மேக்ஸ் புத்தகம், +1 +2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புத்தகம், +1 +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகம், இந்த 3 புத்தகத்திலையும் இந்த தலைப்புகளை உள்ளடக்கிய தலைப்புகளுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நோட்ஸை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்ல கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதி பார்த்து மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா 50க்கு 50 மதிப்பெண் மேல் எடுக்கலாம். கம்பேர் டு பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 விட பேப்பர் 2ல வந்து அதிகமான ஸ்கோர் பண்ணவங்க எல்லாருமே. ஏன்னா பிகாஸ் மேக்ஸை பொறுத்தவரையும் 50க்கு 50 மதிப்பெண்ணை எடுக்கலாம். அப்போ தாள் 2 தட் மீன் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ்ல 250 மதிப்பெண்கள்ல ஈவன் அவுட் ஆஃப் 250ல மேக்ஸிமம் மார்க் அதாவது குறைஞ்சபட்சம் 200 மார்க் கூட நம்ம எடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் மேக்ஸ் பேப்பர் அங்க அடங்கியிருக்கு. அப்போ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர், ஈவன் வந்து சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, ஈவன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 3 யூனிட்டுகளையும் உள்ளடக்கியது தான் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ். 250 மதிப்பெண்கள், 100 மதிப்பெண்கள் இடம்பெறுகின்ற தாள்களில் 4 10 மதிப்பெண்களும் 4 15 மதிப்பெண்களும் இருக்கும். 75 மதிப்பெண்கள் இடத்துல 3 10 மதிப்பெண்களும் 3 15 மதிப்பெண்களும் இருக்கும். இப்ப அடுத்தது பேப்பர் 3 போலாம். பேப்பர் 3 பொறுத்தவரையும் பேப்பர் அதாவது கம்பல்சரி பேப்பர் தவிர்த்தா தாள் 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இருப்பாங்க, குறிப்பாக இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு மற்றும் உலக நாடுகளில் ஏற்பட்டுள்ள அரசியல் நிலைமைகளின் தாக்கம், த இந்தியன் பாலிட்டி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் கண்டிஷன் இன் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் கொடுத்திருக்காங்க தலைப்பு. இதுவும் 100 மதிப்பெண்களை இடம்பெற்றிருக்கின்ற பேப்பர். அப்போ 4 10 மதிப்பெண்கள் 4 15 மதிப்பெண்கள் உள்ளடக்கம். குறிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய ரிலவெண்டா லிங்க் பண்ணி கேட்கிற பாடம் இந்த இந்தியன் பாலிட்டி. அப்ப இதுல சிலபஸ் என்ன கொடுத்திருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதான் அந்த ஏற்கனவே ஹிஸ்டரியில நம்ம ஃபேக்ட் ஆக்ட் எல்லாம் பார்த்தோமே அதே மாதிரி தான் கம்பெனி ரூல் அண்ட் கிரவுன் ரூல் 1773 இருந்து 1858, 1858 இருந்து 1947, குறிப்பா அதுல இந்தியன் கவுன்சில் ஆக்ட், மிண்டோ மார்லி ரிஃபார்ம், மான்டேக் செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், சைமன் கமிஷன், முக்கியமான கமிஷன் எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம படிச்சிருக்கணும். அடுத்தது மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், குறிப்பா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அந்த கான்ஸ்டிடியூஷன் அம்சல மேஜர் கமிட்டி, குறிப்பா மேஜர் கமிட்டில டிராப்டிங் கமிட்டி மெம்பர், ஈவன் சைலண்ட் பிக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், the silent picture of the Indian fundamental rights, even on the fundamental duty, even direct principle of state policy, schedule of the Indian constitution. இதெல்லாம் நமக்கு as per the syllabus என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம தெளிவா படிக்கணும். அடுத்து யூனியன் எக்ஸிகியூட்டிவ், குறிப்பா யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பொறுத்தவரையும் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய சட்டசபை, யூனியன் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, காம்போசிஷன், even power, even function and legislative procedure, even union judiciary பொறுத்தவரையும் structure, even power and function of the Supreme Court, even judicial review, even judicial activism, even public interest litigation, even வந்து லோக் அதாலத் போன்ற அந்த தலைப்புகளை உள்ளடக்கி இந்தியன் யூனியன் ஜுடிஷியரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாட் ஓன்லி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஈவன் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஈவன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஈவன் லோக் அதாலத் போன்ற எல்லா விதமான இந்த கோர்ட் லாங்குவேஜ், குறிப்பா ரிட் ஜுடிஷியேஷன், ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செர்சூரி, ரெகிபிஷன், கோ வாரண்டோ போன்ற எல்லா விதத்தையும் நம்ம நீதி பேராணைகள் ரிட் ஜுடிஷியேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள ஏன் வைடரா இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஈவன் லேட்டஸ்ட் வெர்டிக்ட் எல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் பொறுத்தவரையும் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், ஈவன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பொறுத்தவரையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஆர்கனைசேஷன், ஈவன் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்,
ஸ்டேட் ஜுடிஷியரி பத்தின அதனுடைய ஆர்கனைசேஷன், ஈவன் அதனுடைய பவர், ஈவன் அதனுடைய ஃபங்க்ஷன், ஈவன் ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் சப்பார்டினேட் கோர்ட், ஈவன் லோக்கல் கவர்மெண்ட்டை பத்தியும் அந்த லோக்கல் கவர்மெண்ட்ல ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், குறிப்பா அந்த 4 கமிட்டி இருக்கும். பல்வேந்திர மேத்தா கமிட்டி, அடுத்தது அசோக் மேத்தா, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா GVK ராவ், ஈவன் வந்து LMS சிங்வி கமிட்டி, அந்த கமிட்டியுடைய எவாலுவேஷன், ஈவன் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் உடைய ஃபியூச்சர், ஈவன் அதுல இருக்கிற 29 லிஸ்ட், ஈவன் 74th அமெண்ட்மெண்ட், ஈவன் அதுல இருக்கிற குறிப்பா வந்து அதனுடைய 18 லிஸ்ட். அப்போ 73rd 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 பத்தி கம்ப்ளீட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவன் யூனியன் டெரிட்டரி பத்தியும், அந்த யூனியன் டெரிட்டரி எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருந்து எப்படி யூனியன் டெரிட்டரி ஆச்சு, எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் யூனியன் டெரிட்டரியா மாறி இருக்கு, குறிப்பா இமாச்சல பிரதேஷ் இப்போ வந்து ஸ்டேட்டா இருக்கு, அதுக்கு முன்னாடி யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. ஈவன் கோவா ஒரு காலத்துல யூனியன் டெரிட்டரியா இருந்து இப்ப ஸ்டேட்டா மாறி இருக்கு. ஈவன் ஜம்மு காஷ்மீர் வந்து இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் டெரிட்டரியா மாத்திருக்காங்க. அப்ப எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கிற குறிப்பாக ஒரு யூனியன் டெரிட்டரியிலும் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் பேர் மாறுது. லெப்டினல் அப்படின்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றாங்க, ஹை கமிஷனர்ன்றாங்க இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா கவர்னர்னு சொல்றாங்க. இது எல்லாமே பேர் மாறும். அப்ப அதை பத்தி நம்ம டீடைல்டா நம்ம என்ன கரண்ட் கன்வென்ஷன்ல குறிப்பா கவர்னருடைய கரண்ட் கண்டஸ்டோட, ஈவன் பிரசிடென்டோடைய, ஈவன் வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிகல் 63 to 73 என்ன சொல்லுது, ஈவன் பிரசிடென்ட் உடைய கரண்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் குறிப்பா எப்படி எலெக்ட் பண்றாங்க. இப்போ டே டு டே நம்ம பேப்பர்ல வரக்கூடிய இந்த பாலிட்டி கண்டெஸ்ட்ல குறிப்பா அந்த தலைப்புகளில் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணணும், சிலபஸோட ஸ்ட்ரிக்ட் டு சிலபஸா ஃபாலோ பண்ணணும். அடுத்து பெடரலிசம் இன் இந்தியா, குறிப்பா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், ஈவன் சென்ட்ரல் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், ஈவன் சென்ட்ரல் ஸ்டேட் லிஸ்டட் ரிலேஷன் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ஃபைனான்சியல் ரிலேஷன். இது கண்டிப்பாக கேட்கிற கேள்விகள். அப்போ சிவில் சர்வீஸ் இன் இந்தியால ஹிஸ்டாரிக்கலா எப்படி டெவலப் ஆச்சு, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, கிளாசிபிகேஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ் என்ன, ரெக்ரூட்மெண்ட் என்ன எப்படி பண்றாங்க, what are the steps of recruitment, even training of civil servant, even national administrative college for Mussoorie, Lal Bahadur Shastri national administrative college Mussoorie, even Sardar Vallabhai Patel national police academy. அப்ப அதனுடைய சிவில் சர்வெண்ட்டுக்கான ட்ரைனிங் எல்லாம் எப்படி பண்றாங்க, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னா என்ன, அதே மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஈவன் IPS வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம், ஈவன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஈவன் என்வாரன்மெண்ட்ல தான் IFS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கு, ஈவன் ஃபாரின் சர்வீஸ் எக்ஸ்டர்னல் அப்போஸ்ல இருக்காங்க. அப்போ இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ்னா என்ன, ரெக்ரூட்மெண்ட், ஈவன் ட்ரைனிங் ஆஃப் சிவில் சர்வெண்ட், ஈவன் ஸ்டேட் சர்வீஸ், குறிப்பா அதுல கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் சர்வீஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட். இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் ஸ்டேட் சர்வீஸ் போர்டு 1924, அதான் ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன் 1927, அதுதான் பின்னாடி TNPC. அப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் சர்வீஸ்னா என்ன, ஹவு டு ரெக்ரூட்மெண்ட், குரூப் 1 சர்வீஸ்ல இதெல்லாம் இருக்கு, ஈவன் குரூப் 1A என்ன இருக்கு. அப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் சர்வீஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட். அது மட்டும் இல்லாம அபிஷியல் லாங்குவேஜ், குறிப்பா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். அப்ப 8th ஷெட்யூல்ல சொல்லப்பட்ட அபிஷியல் லாங்குவேஜ் 22 லாங்குவேஜ் என்னன்னா, கடைசியா போடோ, டொக்ரி, மைத்தாலி, சந்தாலி 92nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல சேர்க்கிறாங்க. ஒரிஜினலா 14 லாங்குவேஜ் தான். ஹிந்தி as added 15th லாங்குவேஜ். அப்புறம் கொங்கினி, மணிப்புரி, நேபாளி 16, 17, 18ல 71வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல சேர்க்கிறாங்க. ஈவன் 2004ல தமிழ் as a கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. அப்ப அபிஷியல் லாங்குவேஜ் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் படிக்க போறோம். ஈவன் தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005, 2008ல தெலுங்கு அண்ட் கன்னடம், ஈவன் 2013 மலையாளம், 2014 ஒடியா. இப்படி கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு என்னென்ன கண்டிஷன் எல்லாம் இருக்கு, அபிஷியல் லாங்குவேஜ்னா என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க, ஈவன் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்ன சொல்லுது, 8th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அப்போ லாங்குவேஜ்ல இருந்து முக்கியமா கேக்குறாங்க. ஈவன் சென்டர் ஃபார் கிளாசிக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் as a ஃபாரின் லாங்குவேஜ். அப்போ பாத்தீங்கன்னா லாங்குவேஜுக்கெல்லாம் மைசூர்ல என்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஈவன் ஹைதராபாத்ல என்ன இருக்கு, ஈவன் சென்னையில என்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கான கண்டிஷன் என்ன போன்ற எல்லா விதமான கரண்ட் அப்டேட்டோட நம்ம அபிஷியல் லாங்குவேஜ் அந்த டைட்டில நம்ம படிக்கணும். அடுத்து பாருங்க, அமெண்ட்மெண்ட், மேஜர் அமெண்ட்மெண்ட் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். குறிப்பா 101 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, இப்ப ரீசெண்டா 103 குறிப்பா EWS எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 10% ரிசர்வேஷன், மண்டல் கமிஷன் இப்பெல்லாம். அப்ப ரீசெண்ட் வெர்டிக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அப்ப மேஜர் அமெண்ட்மெண்ட் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1956, அது வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னருடைய ஒன் மோர் ஸ்டேட் கவர்னர் பாக்குறாங்க. ஈவன் ஹைகோர்ட்டுடைய பவரும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஈவன் அது மாதிரி மேஜர் அமெண்ட்மெண்ட் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பாத்துக்கணும். 42nd as a மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அதுக்கான காரணங்களை நம்ம சொல்லணும்.
ஈவன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் ஆர்டிகல் 370 நாட் ஓன்லி ஃபார் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் மட்டும் கிடையாது, அதனை தொடர்ந்து இருக்கிற 337ல ABCD என்னென்னலாம் சொல்லுது அப்படின்ற வியூல நாம இந்த பாலிட்டியை நாம அணுகணும். அடுத்த டாபிக் பாருங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி. குறிப்பா வந்து இப்ப ரீசெண்டா இந்தியால நேஷனல் பார்ட்டி 6 பார்ட்டி தான். குறிப்பா பிஜேபி, ஈவன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஈவன் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஈவன் வந்து நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பீப்புள் பார்ட்டி, கான்ராட் சர்மா, ஈவன் 6th one is ஆம் ஆத்மி பார்ட்டி. 2012ல அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஆம் ஆத்மி பார்ட்டியை ஃபவுண்ட் பண்றாரு. இப்ப 2022ல ரெகனைஸ்ட் ஆகும். அப்ப அட் பிரசன்ட் நேஷனல் பார்ட்டி 6 பார்ட்டி as a நேஷனல் பார்ட்டி. அப்போ நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நேஷனல் அண்ட் ரீஜனல் பார்ட்டினா என்ன? ஈவன் வந்து தமிழ்நாட்டுல டிஎம்கே ரீஜனல் பார்ட்டி, ஏடிஎம்கே ரீஜனல் பார்ட்டி. ஈவன் பிரஷர் குரூப்னா என்ன, இன்ட்ரெஸ்டட் குரூப் ஆர் வெஸ்டட் குரூப்னா யாரு, ஈவன் பப்ளிக் ஒபினியன் என்ன, ஈவன் மாஸ் மீடியா அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அண்ட் ரோல், அதனுடைய பங்களிப்பெல்லாம் நம்ம ரீசெண்டா கரண்ட் அப்பர்ல நம்ம படிக்கணும். அது மட்டும் இல்லாம இஷ்யூஸ் ஏரியா இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எஸ்பெஷலி கரப்டட் இன் இந்தியா, அதுல ஆன்டி கரப்ஷன் மெஷர், ஈவன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், லோக்பால் லோக் அதாலத், ஈவன் ஓம்புட்ஸ்மேன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஈவன் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி ரிலேஷன்ஷிப்ல அவங்களுடைய ஜெர்னலிஸ்டுக்கும் ஸ்பெஷலிஸ்டுக்கும் இருக்கிற நியூட்ராலிட்டி அனானிமிட்டி, அதை பத்தி எல்லாம் நம்ம கான்ட்ரவர்சி எல்லாம் படிக்க போறோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எக்ஸாம்பிள் ஃபைனான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஆர்டிகல் 280, ஈவன் பிளானிங் கமிஷன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி, தட் மீன் இப்ப நிதி ஆயோக். அப்ப நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி எது, காம்போசிஷன், அதனுடைய பவர், அதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்க போறோம். அடுத்ததாக ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், பர்டிகுலர் டிஃபென்ஸ், ஈவன் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டெரரிசம், வேர்ல்டு ஆர்கனைசேஷன், குறிப்பா வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அதனுடைய ஃபேக்ட் அண்ட் சமிட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் வேர்ல்டு பேங்க், அதர் நேம் IBRD, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட், IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இப்படி வேர்ல்டு பேங்கை பத்தியும் ஈவன் வேர்ல்டு ஆர்கனைசேஷனும் அதனுடைய ரீசெண்டான ஃபேக்ட பத்தியும், ஈவன் G20 சமிட் வந்து குறிப்பா அதனுடைய லீடர்ஷிப் நம்ம இந்தியா இருக்கிறனால G20 இருந்து ஒரு கேள்வி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்போ வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அதனுடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் சமிட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம ஸ்பெஷலாவே நம்மளுக்கு ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, தட் மீன் ஃபாரின் அப்போஸ் வித் ஸ்பெஷல் எம்பசிஸ் ஆன் இந்தியாஸ் ரிலேஷன் வித் நெய்பர் கண்ட்ரி. இல்லையா? அப்ப இந்தியாவுடைய அண்டை நாடுடைய எப்படி தொடர்பு இருக்கு, அப்ப இந்தியா சுத்தி 8 அண்டை நாடுகள் இருக்கு, அதனுடைய ரிலேஷன் எப்படி இருக்கு, பொலிட்டிக்கலா எப்படி இருக்காங்க, ஜியோகிராபிக்கலா எப்படி இருக்காங்க, பைலேட்டரலா எப்படி இருக்காங்க, அப்ப நெய்பரிங் கண்ட்ரி அண்ட் இட்ஸ் ரீஜியன், ஈவன் வந்து செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஈவன் நியூக்ளியர் பாலிசி, 123 அக்ரிமெண்ட் ஃப்ரம் USA, இல்லையா? இஷ்யூஸ் ஆன் கான்ஃபிளிக்ட், ஈவன் இந்தியன் டயாஸ்போரா, புலம்பெயர்ந்த இந்தியர்கள், இந்த பிரவேஸ் பாரதி திவாஸ், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா January 9 we are celebrated every year பிரவேசிய பாரதி திவாஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்த அந்த நாள் தான் என்னவா டயாஸ்போரான்னு கொண்டு வராங்க, பிரவேசிய பாரதி திவாஸ். அதே நேரத்துல இப்ப ரீசெண்டா வந்து தமிழர்கள், குறிப்பா தமிழர்களும் டயாஸ்போராவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர் சங்கம் நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப டயாஸ்போரா அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா அண்ட் த வேர்ல்ட், குறிப்பா இந்தியாவுக்கு அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க, வேர்ல்டுக்கு எல்லாம் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஈவன் நாசால எத்தனை % ஆஃப் இந்தியன் அங்க ஒர்க் பண்றாங்க, இதெல்லாம் கூட டயாஸ்போரா நம்ம சொல்லலாம். ஈவன் இந்தியா மாதிரி இந்திய மக்கள் அதிகமா இருக்கிற ஒரு நகரம் எதுனா சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிற டர்பன், ஈவன் அதை தொடர்ந்து எவ்வளவு இருக்காங்க, 10.5 பில்லியன் இருக்காங்க, ஃபாலோட் பை மொரிஷியஸ், இல்லையா? இதெல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு காலத்துல வேலைக்காக போனாங்க, மொரிஷியஸ் போனாங்க, ஈவன் வந்து மலையா போனாங்க, ஈவன் பினாங் ஐலண்ட் போனாங்க. அப்போ உலக நாடுகளில, குறிப்பா எண்ணற்ற நாடுகளில இந்தியர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களா போனாங்க. இன்னைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களாக வாழ்றாங்க, புலம்பெயர்ந்த இந்தியர்களாக வாழ்றாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய அரசியலே கூட பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கிற அளவுக்கு தமிழர்கள் உலகம் எங்க பரவி இருக்கிறாங்க, இந்தியர்கள் பரவி இருக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி கரண்ட் கண்டெஸ்ட்ல நம்ம பாலிட்டி அணுகணும். பாலிட்டியும் 100 மதிப்பெண்கள், 4 10 மதிப்பெண், 4 15 மதிப்பெண். அப்ப இதுக்கு கரண்ட் ஈவெண்டோட நம்ம என்ன பண்ணோம், பாலிட்டியை நம்ம படிக்கணும். அப்ப மேஜரா இதுக்கு என்ன நம்ம படிக்கலனா +1 +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம், அதோட சேர்ந்து நீங்க இங்கிலீஷ் வெர்ஷன் இருந்தா லக்ஷ்மிகாந்த், லக்ஷ்மிகாந்த் கைடு. அப்ப நீங்க +1 +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம், ஈவன் வந்து நீங்க அதுல பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் பாலிசியே கொடுத்து 8 நாடுகளுடைய எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் கொடுத்திருப்பாங்க. முக்கியமான டாபிக் எல்லாம் கவர் ஆயிருக்கும் பாலிட்டிக்ல. அப்ப கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, தட் இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் நீங்க
நான் தமிழ் ஸ்கிரிப்ட் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஈவன் வந்து தமிழ் கான்ஸ்டிடியூஷனை படிக்கிறதுக்கு தமிழ்ல படிக்கிறவங்க வெங்கடேஷன், ஈவன் ப்ரொஃபசர் சந்திரசேகர் புத்தகத்தையும், பன்னாட்டு உறவுகள் டாக்டர் வெங்கடேஷன், அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் ரிலேஷன் டாக்டர் வெங்கடேஷன், அந்த புத்தகத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ பாலிட்டியும், அப்போ 3 பேப்பர் இதுவரையும் நம்ம பேப்பர் 2ல இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் மாடர்ன், அதாவது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர், சோசியல் இஷ்யூ இந்தியா அண்ட் தமிழ்நாடு அது 100 மார்க், சோசியல் இஷ்யூ 100 மார்க், பாலிட்டி 100 மார்க், மேக்ஸ் 50 மார்க் பார்த்தோம். அடுத்தது பேப்பர் 3ல யூனிட் 2 என்னன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரோல் அண்ட் இம்பாக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு லெவல். அப்ப இந்தியா தமிழக அளவில் அறிவியல் தொழில்நுட்பத்தில பங்கு மற்றும் தாக்கம் மற்றும் மேம்பாடு. அப்ப இதுல குறிப்பா எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டா கேக்குறாங்க. தட் மீன்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரோல், அதோட அச்சீவ்மெண்ட், அதோட டெவலப்மெண்ட், தேர் அப்ளிகேஷன் அண்ட் எஃபெக்ட் இன் எவ்ரிடே லைஃப், எனர்ஜி, கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல், செல்ஃப் சஃபிஷியன்சி, ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், even defense research organization DRDO and other science and technology institution, even ocean research and development, role and function. அது இல்லாம advance of the in the field of IT, information technology, even space technology, even computer, even robotics, even nanotechnology, even mobile communication, remote sensing and its benefit, health and hygiene ல பார்த்தனா human disease, even prevention and remedies, even on the communicable disease and non communicable disease, even genetic engineering ரொம்ப முக்கியம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில, குறிப்பா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் டெக்னாலஜி, மெடிக்கல் டூரிசம், அட்வான்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர், லாஸ்டா வந்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்படி தலைப்புகளை உள்ளடக்கிய பாடம் தான் ரோல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ரீசன்ட். குறிப்பா வந்து அதுல இந்தியன் தமிழ்நாடு லெவல் கொடுத்திருக்காங்க. 75 மதிப்பெண்கள், 3-10 மார்க், 3-15 மார்க், 3-10 வந்து 30, 3-15 45, 75 மதிப்பெண்கள் உள்ளடக்கிய பாடம் தான் பேப்பர் 3ல யூனிட் 2 ரோல் அண்ட் இம்பாக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு லெவல். இதுக்கு சோர்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா விசார்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பழைய புத்தகம் ஒன்று போட்டிருப்பாங்க. ஈவன் ஸ்பெக்ட்ரம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துக்கலாம். ஈவன் தமிழ்நாடுல குறிப்பா சமச்சீர் புத்தகத்துல +1 +2 புத்தகத்துல அந்த டாபிக் ஓரியன்டா ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஐடி, ஈவன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் எல்லாம் +1 +2 சயின்ஸ் புத்தகத்துல, பயாலஜி புத்தகத்துல நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரத்துல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்டா நம்ம டிஆர்டிஓ, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5G டெக்னாலஜி, ஈவன் ரீசெண்டா 5G டெக்னாலஜி எல்லாம் என்ன பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. அப்போ 5G டெக்னாலஜி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கேட்பான் இல்லையா. இந்த மாதிரி எல்லாம் தலைப்பு ரிலவெண்டா ஸ்டெம் டு மெடிக்கல் டூரிஸ்ட பத்தி நம்ம படிச்சுக்கலாம். ஈவன் வந்து மெடிக்கல் டூரிஸ்ட்ல பயனியர் வந்து நம்ம சென்னை, ஏன்னா சென்னை இஸ் மெடிக்கல் டூரிசம் கேபிட்டல்னு சொல்றாங்க. ஏன் மெடிக்கல் டூரிசம் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த மாதிரி கரண்ட் ரிலவெண்டோட டாபிக்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நம்ம அணுகலாம். அடுத்து பேப்பர் 3ல யூனிட் 3 வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தமிழ் கல்ச்சர் அண்ட் பண்பாடு, அதாவது தமிழ் சொசைட்டி பத்தி கேட்கிறாங்க. ஆனா இந்த பேப்பர் மட்டும் தான் தேர்வர்கள், அதாவது கேண்டிடேட் மே ஆன்சர் த கொஸ்டின் இன் திஸ் யூனிட் எய்தர் இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ். தேர்வர்கள் இப்பகுதிக்கு விடையினை தமிழ் அல்லது ஆங்கிலத்துல விடையளிக்கலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ் மொழி பாடம், தமிழுடைய கல்ச்சரை பத்தி கேட்கிறாங்க. அப்ப தமிழ் சொசைட்டி ஆரிஜின் அண்ட் எக்ஸ்பான்ஷன், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாயம் தோற்றமும் அதனுடைய பரவலம் பத்தி நாம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கலை மற்றும் பண்பாடுகள், ஈவன் இலக்கியம், இசை, திரைப்படம், நாடகம், கட்டிடக்கலை, சிற்பம், ஓவியம் மற்றும் நாட்டுப்புற கலைகள். அதே நேரத்தில் சங்க காலத்திலிருந்து தற்போது வரையுள்ள தமிழகத்துள்ள சமூக பொருளாதார வரலாறு, ஈவன் சோசியோ எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் டேட், ஈவன் growth of rationalist திராவிடன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, their role in the socio-economic development of Tamil Nadu, social and cultural life of contemporary Tamil, even caste, even religion, even women, even politics, even education, even economy, even trade and relationship with other country. லாஸ்டா வந்து தமிழ் அண்ட் அதர் டிசிப்ளின், மாஸ் மீடியா, ஊடகங்களில தமிழகத்துடைய பங்களிப்பு, ஈவன் வந்து கம்ப்யூட்டர்ல எப்படி தமிழுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு போன்ற தலைப்புகளை உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் சொசைட்டி.
அப்ப இதுக்கு மேஜர் புக்ஸ் வந்து நீங்க +1 +2 எத்திக்ஸ் புக்ஸை பார்த்துக்கணும். இது ஒன்லி தமிழ் வெர்ஷன் தான். அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழ் புத்தகத்துல இருந்து நிறைய கண்டென்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். தமிழ் பாடம் புத்தகத்துல குறிப்பாக +1 +2ல அட்வான்ஸ் தமிழ் இருக்கு. ஈவன் வந்து +1 +2ல பொது தமிழ் புத்தகம் இருக்கு. அப்ப நம்முடைய தலைப்புக்கு உள்பட்ட, அது மட்டும் இல்லாம கே பிள்ளை அந்த புத்தகத்தை பார்க்கலாம். ஏதாவது ஒரு இலக்கிய வரலாறு புத்தகத்தை இந்த தலைப்புக்கு உள்ளடக்கிய பாடங்களை நம்ம இலக்கிய வரலாறுல ஈவன் தமிழ்நாடு பண்பாட்டு கலைகள் என்று அந்த தட்சிணாமூர்த்தி புத்தகத்தையும் நம்ம இதுக்கு ரெஃபர் பண்ணலாம். 75 மதிப்பெண்கள். அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, கடந்த சில ஆண்டுகளாக யூனிட் 3 அதாவது பேப்பர் 3ல தமிழ் பாடத்துல மார்க் குறைஞ்சிருக்கு. ஈவன் பேப்பர் 2 அதாவது இந்தியன் ஹிஸ்டரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், ஈவன் சோசியல் இஷ்யூ இந்தியா அண்ட் தமிழ்நாடு, வேற மேத்தமெட்டிக்ஸ் அந்த பேப்பர்ல அதிகமான மார்க்கும், பாலிட்டியோட சேர்ந்து தமிழ் கல்ச்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கிற பேப்பர் மார்க் குறையறதுக்கு காரணம் நம்ம தமிழ்ல நிறைய விஷயம் கண்டென்ட் நம்ம கொடுக்கல. ஆகவே இந்த வருஷம் நீங்க எழுதுற இந்த மெயின்ஸுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்றால் இந்த இரண்டாவது பேப்பரையும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா மார்க் வரும். அப்ப குறைஞ்சபட்சம் ரிட்டர்னுக்கு மட்டும் நம்ம 750 மதிப்பெண்க்கு எழுதுறோம். அந்த 750 மதிப்பெண்ல இப்ப இருக்கிற இந்த 2000 பேர் வந்து மெயின்ஸ் எழுதுறாங்க. வேக்கண்ட் வந்து 90க்கும் மேல. அப்போ நீங்க உங்களுடைய மதிப்பெண் ரிட்டர்ன்ல 450க்கு மேல இருந்துச்சுன்னா அது ஒரு கட்டாப்பா வச்சுட்டு நீங்க எழுதுங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம் நீங்க எழுதி பழகுங்க. எழுதுதான் கண்டென்ட். நீங்க ஆன்சர் ரைட்டிங் நல்லா இருக்கணும். ஈவன் வந்து என்ன கண்டென்ட் ஓரியன்டா இருக்கணும். பிரசன்டேஷன் நல்லா இருக்கணும். அடிதல் திருத்தல் இருக்கக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க நிறைய எழுதி பழகணும். அடுத்த பேப்பர் பாருங்க, லாஸ்ட் பேப்பர் 4. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை பொறுத்தவரையும் இதுல 3 பார்ட் இருக்கு. யூனிட் 1 வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபில 75 மதிப்பெண். அதை தொடர்ந்து இருக்கிற என்வாரன்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் அது ஒரு 75 மதிப்பெண். கடைசியா இருக்கிற ரீசெண்டா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் ஆகிற எக்கனாமி பேப்பர் அது 100 மதிப்பெண். அப்போ இந்த இந்திய புவியில பொறுத்தவரையும் தமிழகத்தினை தொடர்பு படுத்தி குறிப்பா இதிலே சொல்லிட்டாங்க ஜியோகிராபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுல சிலபஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? லொகேஷன், பிசிக்கல் ஃபியூச்சர், மேஜர் ரிவர், வெதர் அண்ட் கிளைமேட், மான்சூன், ரெயின்ஃபால், நேச்சுரல் ரிசோர்ஸ், சாயில், ஈவன் சாயிலோட சேர்ந்து சாயில் எரோஷன், ஈவன் வாட்டர், ஈவன் ஃபாரஸ்ட், ஈவன் மினரல் அண்ட் வைல்ட் லைஃப், குறிப்பா அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், லைவ் ஸ்டாக், ஃபிஷரி, இண்டஸ்ட்ரி, மேஜர் இண்டஸ்ட்ரி, growth and development and socio-cultural geography, அதுல குறிப்பா பாப்புலேஷனுடைய growth, ஈவன் டென்சிட்டி, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன், ஈவன் ரேசியல், லிங்குஸ்டிக் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ். இது இந்த டாபிக் பொறுத்தவரையும் 6ஆம் முதல் 10ஆம் வகுப்பு, எஸ்பெஷலி ஃபார் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம், 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஈவன் 10th ஜியோகிராபி படிச்சாவே தமிழ்நாடு ஜியோகிராபி உங்களுக்கு கவர் ஆயிடும். அடுத்த டாபிக் பொறுத்தவரையும் ஓஷினோகிராபி, பர்டிகுலரா பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் ஓஷன், ஈவன் அரேபியன் சி, ஈவன் பே ஆஃப் பெங்கால், ஈவன் பேசிஸ் ஆஃப் ஜியோபேட்டல் டெக்னாலஜி, ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஜிஐ, ஈவன் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அண்ட் மேப்ல குறிப்பா ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க், இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர். அப்ப இந்தியா இட்ஸ் நெய்பரை பொறுத்தவரையும் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல பாலிட்டி கண்டஸ்ட்ல 5வது யூனிட்டும், +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 9வது யூனிட் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா நெய்பர்ஸை பொறுத்தவரையும் 8 கண்ட்ரி கூடிய ரிலேஷன்ஷிப் பத்தி அழகா கொடுத்திருப்பாங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈவன் நேபாள், திபேத், பூட்டான், இல்லையா, மாலத்தீவ்ஸ் போன்ற 8 நாடுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இந்தியா நெய்பர்ஸ். அப்போ பாத்தீங்கன்னா அதுல பொலிட்டிக்கல் கண்டஸ்டா, ஜியோகிராபிக்கல் கண்டஸ்டா, ஈவன் எக்கனாமிக்கலா, ஈவன் அவங்க கூட இருக்கிற நம்ம வாட் ஆர் தி அக்ரிமெண்ட், என்னென்ன ட்ரீட்டி போட்டிருக்கோம் வாட்டருக்கெல்லாம் அப்படின்ற ஆங்கிள் நீங்க படிச்சுக்கலன்னா அழகா நாம பார்த்துக்கலாம். அப்ப 75 மதிப்பெண்கள், 3 10 மார்க், 3 15 மார்க். அப்ப ஜியோகிராபில 75 மதிப்பெண். அடுத்ததாக அதே பேப்பர் 4 யூனிட் 2 என்ன சுற்றுச்சூழல், தட் மீன்ஸ் ஜியோகிராபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுலே சுற்றுச்சூழல் சம்பந்தமா, என்வாரன்மெண்ட் சம்பந்தமா, ஈவன் பயோடைவர்சிட்டி சம்பந்தமா, ஈவன் பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ரீசெண்டா கூட தமிழ்நாட்டுல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி கொண்டு வராங்க. இந்தியாவிலே முதல் மாநிலம் குஜராத். அதை தொடர்ந்து தான் நேஷனல் டிசாஸ்டர் பாலிசி கொண்டு வரா. ஈவன் டிசாஸ்டர்ல எதெல்லாம் வருது, இப்போ கூட ரீசெண்டா கூட இந்தியாவில அதிகமான ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தது ஒரிசால. அப்படி கரண்ட் கண்டெஸ்டோட நம்ம படிக்கிற ஒரு பேப்பர் இதுதான் இந்த என்வாரன்மெண்ட், பயோடைவர்சிட்டி, நேஷனல் டிசாஸ்டர். இந்த பேப்பரும் 75 மதிப்பெண். அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க? எக்காலஜி, ஈவன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம், ஈவன் எக்காலஜிக்கல் சக்சஷன், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்,
ஈவன் அதனுடைய டைப், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா, இப்ப ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த பயோடைவர் சம்பந்தமான அநேக பாலிசிகளை சென்ட்ரல் பாலிசியா ஸ்டேட் பாலிசியா கொண்டு வராங்க. ஈவன் தமிழ்நாடுல கூட பட்ஜெட் 2023-24ல அநேக திட்டங்கள், நலத்திட்டங்கள் என்வாரன்மெண்டல் சம்பந்தமா இருக்கு. அப்ப அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க கிராஸ் ஓவர் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸோட இந்த பயோடைவர்சிட்டியும் ஈவன் எக்காலஜி, ஈவன் நேஷனல் டிசாஸ்டர்மெண்ட், ஈவன் இ வெஹிக்கிள் பாலிசி கொண்டாங்க, ஈவன் ஹைட்ரஜன் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நியூ மோட்டார் வெஹிக்கிள் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, டிசாஸ்டர் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, ஈவன் வந்து இன்டர்நேஷனல் பேர்ட் சென்டர் கொண்டு வந்திருக்காங்க, 18th வைல்ட் லைஃப் சென்ச்சுரி ஈரோட்ல கொண்டு வந்திருக்காங்க, ஈவன் ராம்சர் கன்வென்ஷன் நம்ம சதுப்பு நில காடுகள்ல அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு அதை ஐடென்டிஃபை பண்ணி அநேக நம்ம ராம்சர் கன்வென்ஷனை உருவாக்கி கொண்டிருக்காங்க. அப்போ அதனுடைய தலைப்புல உள்ளடக்கிய தலைப்புகளை தான் நம்ம பார்க்கணும். என்டேஞ்சரஸ் ஸ்பீசிஸ்னா இப்ப ரீசெண்டா ப்ராஜெக்ட் டைகர் 1 ஏப்ரல் 1973ல ஆரம்பிச்சு இப்ப 50ஆம் வருஷம் கொண்டாடி முடிச்சாங்க. அதே நேரத்துல பிக் கேட் ஃபேமிலி 7 புலி, சிங்கம், சிறுத்தை, சிவிங்கி புலி, ஈவன் ஜாக்குவார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக் கேட்ஸ் ஃபேமிலி ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்னவா மேல இருந்து ஈவன் 3ல இருந்து பார்த்தா கூட நம்மளுக்கு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மேப் தெரிய மாதிரி ஃபாரஸ்ட வளர்க்குறாங்க. ஈவன் தமிழ்நாட்டுல நகரப்புறங்கத்துல மியாவாக்கி ஃபாரஸ்ட டெவலப் பண்றாங்க. இது எல்லாமே கரண்ட்ல வர டாபிக்கோட நம்ம என்வாரன்மெண்ட் எக்காலஜி பேப்பரை நம்ம அப்ரோச் பண்ணணும். சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல், என்வாரன்மெண்ட் எக்காலஜி நம்ம பாடத்துல உள்ளடக்கிய குறிப்பா 6ஆம் முதல் 12ஆம் வகுப்பு வரையில இருக்கிற சுற்றுச்சூழல் சம்பந்தமான டாபிக் ரிலவெண்ட் ஆகும். +1+2ல ஜுவாலஜி புத்தகத்துல பயோடைவர்சிட்டி பற்றி நிறையவே கொடுத்திருக்காங்க. பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்துக்கணும். இந்த பாட்டு நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னா ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர், குறிப்பா வந்து புவிசார் குறியீடு. இந்தியாவிலே 56 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. குறிப்பா 56 பொருட்கள், ரீசெண்டா 11 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. ரீசெண்டா வேலூர்ல இருக்கிற முள்ளு கத்திரிக்காய் கூட புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. அப்ப புவிசார் குறியீடுனா என்ன? அப்ப அதை பத்தி நம்ம கேள்விகள் வரதுக்கான பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், என்வாரன்மெண்ட் சம்பந்தமா நடந்த கிளைமேட் சேஞ்ச் அது சம்பந்தமா, G20ல இந்தியாவுடைய பங்களிப்பு என்ன, பர்டிகுலரா கிளைமேட் சம்பந்தமா தமிழ்நாட்டில் நிறைய கியூ நேஷனல் பார்க் மாதிரி செங்கற்பட்டுல பார்க் ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கரண்ட் கண்டெஸ்டோட ஈவன் பயோடைவர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிட்டா பத்தி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் முதல் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல முதல் பல்லுயிர் தளம் இல்லையா? மதுரை பக்கத்துல அரிட்டாப்பட்டின்னு ஒண்ணு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அப்ப கிளைமேட் சேஞ்ச் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். குளோபல் என்வாரன்மெண்டல் இஷ்யூ அண்ட் மேனேஜ்மெண்ட், அதனுடைய சேஞ்ச் என்ன, மான்சூன் பேட்டர்ன் தமிழ்நாடு, குறிப்பா வந்து தமிழ்நாட்டுடைய ரெயின்ஃபால் எல்லாம் எவ்வளவு இருக்கு, குறிப்பா நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் ஈஸ்ட் மான்சூன், அதுல எல்லாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா புயல் எல்லாம் அதிகமா வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல இருக்கு. ஈவன் சென்னை வந்து ஃபிளட் வந்தா எப்படி அதை மேனேஜ் பண்றாங்க கம்பேர்ட் டு 2005ல இப்போ வந்து கொஞ்சம் அதோடைய மெஷர் எல்லாம் என்ன எடுத்திருக்காங்க, வாட் ஆர் த மிட்டிகேஷன் மெஷர், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். என்வாரன்மெண்டல் கான்சிக்வென்ஸ், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மிட்டிகேஷன் மெஷர், ஈவன் கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி, என்வாரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. இந்த தலைப்புகளை உள்ளடக்கிய கரண்ட் ரிலவெண்டா வர தலைப்புக்கெல்லாம் நம்ம இந்த கொடுக்கப்பட்ட இந்த சஜஸ்ட் பண்ண புத்தகத்தோட நீங்க கண்டென்ட்டை எழுதி கீவேர்ட்ஸ் எழுதி பழகி, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்வாரன்மெண்டல் சம்பந்தமான அடிஷனல் குறிப்பா தமிழ்நாடு பாலிசி மெட்டீரியல் இருந்தோம், ஈவன் தமிழ்நாடு பட்ஜெட், அக்ரி பட்ஜெட் பிளஸ் ஜெனரல் பட்ஜெட்ல இருந்தோம், அங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட அநேக மிஷன்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணோம், எழுதி நோட்ஸ் மேக் பண்ணி அதுல வந்து கீவேர்ட்ஸ் எழுதி அழகா நீங்க பிரசன்ட் பண்ணா நல்ல மதிப்பெண் பெறலாம். கடைசியாக யூனிட் 3, அதாவது பேப்பர் 4ல யூனிட் 3 எக்கனாமி. இந்த எக்கனாமிக் கரண்ட் ஓப்பேட்டோட கேட்பாங்க 100 மதிப்பெண்கள். தலைப்பு வந்து ரோல் அண்ட் இம்பாக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமி பொறுத்தவரையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க, சிலபஸ் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. இந்திய பொருளாதாரத்துல அதனுடைய இயல்புகள், ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி +1 எக்கனாமி புத்தகம், டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியா +1 புத்தகம், நேஷனல் இன்கம் +2 புத்தகம், கேபிட்டல் ஃபார்மேஷன் +2, நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 +1, நிதி ஆயோக் +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதெல்லாம் +1 +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் as well as எக்கனாமி புத்தகத்தை பார்த்தா போதும். அக்ரிகல்ச்சர், ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம், நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி, கிரீன் ரெவல்யூஷன் +1 எக்கனாமி 8th லெசன், பிரைஸ் பாலிசி, ஈவன் PDS
10வது புத்தகம். ஈவன் சப்சிடி, ஃபுட் செக்யூரிட்டி, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், கிராப் இன்சூரன்ஸ், லேபர், ரூரல் கிரெடிட் அப்படியே கொடுத்திருப்பாங்க. +1ல அந்த தலைப்பே மாறாம இருக்கும். +1 எக்கனாமில ரூரல் கிரெடிட் அண்ட் இன்டெப்டினஸ். ஈவன் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல ஈவன் அக்ரிகல்ச்சருக்கான எல்லா விதமும் நம்முடைய புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. இண்டஸ்ட்ரி அதனுடைய growth, ஈவன் அதனுடைய பாலிசி, ஈவன் ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார், ஈவன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், privatization, liberalization, globalization, even PPP, public private partnership, even micro, small, medium enterprises, even make in India. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா, பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல ஈவன் மெட்ரோ, குறிப்பா மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல 8th மெட்ரோ கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்தே பாரத் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலே 2வது கொண்டு வந்தாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெல்லி டு வாரணாசி கொண்டு வந்தான். அடுத்து வந்து சென்னை டு பெங்களூரு, இப்ப அடுத்து சென்னை டு கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்கா. சென்னை, பெங்களூர் வயா மைசூர் போனாங்க இல்லையா? அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல ஈவன் தமிழ்நாட்டுல சென்னை தான் மெட்ரோ இருந்துச்சு. இப்ப மதுரை, கோயம்புத்தூருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ் எல்லாம் கண்டினியூ ஆகுது. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டிரான்ஸ்போர்ட்டை வந்து நல்லா டெவலப் பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் லீட் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன். அப்ப டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், எனர்ஜினா என்ன, பவர், கம்யூனிகேஷன், ஈவன் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதனுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஈவன் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வராங்க. ஈவன் வந்து பேங்கிங் பொறுத்தவரையும், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் பொறுத்தவரையும் +2 எக்கனாமிக் புத்தகம். பேங்கிங்னா என்ன, அதனுடைய மணி, மானிட்டரி பாலிசி, குவான்டிடேட்டிவ் பாலிசினா குவாலிட்டேட்டிவ் பாலிசி, ஈவன் மணி அண்ட் ஃபைனான்ஸ், ஈவன் சென்ட்ரல் பேங்க் RBI பத்தி, கமர்ஷியல் பேங்கை பத்தி, ஈவன் நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட், பினான்சியல் ரிஃபார்ம், பினான்சியல் ஸ்டெபிலிட்டி, மானிட்டரி பாலிசி, RBI அண்ட் அனாட்டமி, ஈவன் இஷ்யூஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதுல பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, ஈவன் பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம், அதான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005, அதனுடைய பெனிஃபிட் என்ன, அதனுடைய மெரிட்ஸ் என்ன, எப்படி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் 2005 இருந்து இன்னைக்கு ஒன்னும் 10-20 ஆண்டுகளாக இது எப்படி டெவலப் ஆயிட்டு வருது. நியூ வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஃபார் ரூரல் பாவர்ட்டி, ஈவன் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபிளேஷன், ஈவன் இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங், சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, ஜெண்டர் இஷ்யூ, Indian foreign trade, particular balance of payment, even EXIM policy, export import policy, even FDI, foreign direct investment, globalization and its impact, global economic crisis, impact on Indian economy. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ஏஜென்சி பத்தி தெரிஞ்சிருக்கணும். பர்டிகுலரா IMF பத்தி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ஈவன் வேர்ல்டு பேங்க் அதர் நேம் தான் IBRG, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட், ஈவன் பிரிக்ஸ், குறிப்பா அந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஷாங்காய் நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஈவன் IMF-க்கு ஈவன் வேர்ல்டு பேங்க் அல்டர்னேட்டிவா கொண்டு வர பேங்க் தான் பிரிக், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப அந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எங்க இருக்குன்னா ஷாங்காய், சைனாவுடைய இதுல ஷாங்காயில் இருக்கு. அதனுடைய பிரசிடென்ட் யாருன்னா ஃபார்மர் பிரேசில் பிரசிடென்ட் தான் அதனுடைய நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சார்க், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன், ஈவன் ஏசியான் அசோசியேஷன் ஆஃப் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் போன்ற, அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஜியோகிராபி கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு எக்கனாமி இஷ்யூ, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ட்ரெண்ட் இன் ஸ்டேட் எக்கனாமிக் growth, டெமோக்ராட்டிக் ப்ரொவைல் ஆஃப் தமிழ்நாடு, ஈவன் அக்ரிகல்ச்சர், ஈவன் இண்டஸ்ட்ரி, என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய பவர், டிரான்ஸ்போர்ஷன் சிஸ்டம், ஈவன் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், +1 எக்கனாமிக் புத்தகம், ரூரல் உமன் எம்பவர்மெண்ட், பர்டிகுலரா +1 எக்கனாமிக்ல 11th லெசன் தமிழ்நாடு ஜியோகிராபி, தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்ற தலைப்பை நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த போர்ஷன் எல்லாம் கவர் ஆகும். அப்ப ரூரல் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், என்விரான்மெண்டல் இஷ்யூ, ஈவன் ரீஜனல் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி, ஈவன் லோக்கல் கவர்மெண்ட், ரீசன்ட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கியது தான் இந்த எக்கனாமிக் பாடம். அப்போ கொடுக்கப்பட்ட இந்த 3 ரிட்டன் பேப்பர்ல மெயின்ஸ் பேப்பரை பொறுத்தவரையும் 750 மதிப்பெண்கள், பேப்பர் 2 பொறுத்தவரையும் 250, பேப்பர் 3 250, பேப்பர் 4 250. அதுல குறிப்பா வந்து இந்தியன் ஹிஸ்டரி, அதாவது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் கல்ச்சர், ஈவன் சோசியல் இஷ்யூஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, ஈவன் பாலிட்டி, இந்த 3, ஈவன் எக்கனாமி, இந்த 4 பேப்பர்களும் 400 மதிப்பெண்களை பெற்றது. அப்ப எந்த மார்க்கு எப்படி வெயிட்டேஜ் கொடுக்கணும்? ஈவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 50 மதிப்பெண், ஈவன் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 70 மதிப்பெண், தமிழ் சொசைட்டி 75 மதிப்பெண், ஈவன் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 75 மதிப்பெண், ஈவன் வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட், நேஷனல் டிசாஸ்டர் எல்லாம் 75 மதிப்பெண். அப்ப டோட்டலா 750 மதிப்பெண்ல
நீங்க அதிகமா 450 மதிப்பெண்களை நீங்க உங்களுடைய டார்கெட்டா பிக்ஸ் பண்ணும். மினிமம் 450 ஸ்கோர் பண்ணும். அப்ப 450 மார்க் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த சிலபஸ் இருக்கிற சொல்லப்பட்ட சிலபஸ் வேர் டு ஸ்டடின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சிலபஸை கோ த்ரூ பண்ணிட்டீங்க. கடந்த கால கொஸ்டினுடைய அனலைஸை நீங்க பார்க்கணும். அப்ப அந்த கடந்த கால கொஸ்டினுக்கு ஒரு அழகான ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, எஜுகேஷன் சைக்காலஜில SQ3R ஒரு ஃபார்முலா சொல்லுது. வாட் இஸ் SQ3Rனா, எஸ்னா சர்வே, Qனா கொஸ்டினிங், 3R என்னன்னா ஃபர்ஸ்ட் R பார் ரிசைட், இன்னொரு R பேர் வந்து ரிப்பீட், இன்னொரு R வந்து ரிவ்யூன்னு சொல்றாங்க. ரிசைட், ரிப்பீட், ரிவ்யூ. எஸ்னா சர்வே, சர்வேனா நோட்டை விடணும். Qனா கொஸ்டினிங், வினா எழுப்பணும். ரிசைட்னா வாய் விட்டு படிக்கணும். ரிப்பீட்னா திரும்ப திரும்ப படிக்கணும். ரிவ்யூனா மீள் பார்வை செய்யணும். அப்ப பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் நம்ம முதல்ல சிலபஸை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்க போறோம். கடந்த காலங்களில் எப்படி கேள்வி கேட்கிறான், எப்படி கரண்ட் அஃபேர்ஸோட இந்த மெயின்ஸ் அப்ரோச் நம்மளுக்கு இருக்கு, அதை தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்ப நீங்க பண்ணணும் 9 யூனிட்டுக்கும் 9 நோட்டை போட்டுருங்க. 9 நோட்டை போட்டு இங்க கொடுக்கப்பட்ட தலைப்புகளை ஒவ்வொரு தலைப்பும் குறிப்பிட்ட தலைப்பை அதுக்கு கீவேர்ட்ஸ் நம்முடைய ஸ்டேட் போர்டு புக்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸோட அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்டேட் பண்ணிட்டு வாங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் புத்தகம் பிளஸ் 1 பிளஸ் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் பிளஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகம். அப்ப அது இதெல்லாமே அந்த தலைப்பு வந்து நீங்க முதல்ல எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, அதை எப்படி வந்து கண்டென்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். கீவேர்ட்ஸை எடுத்து நம்ம நோட்ல எழுதிட்டு என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ்ல வரதை அப்டேட் பண்ணணும். மேஜரா இந்த என்வாரன்மெண்டல், பயோடைவர்சிட்டி, நேஷனல் டிசாஸ்டர் எல்லாம் கரண்ட் ரிலவெண்டா தான் கேட்பாங்க. எக்கனாமி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான் கேட்கறாங்க. ஈவன் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்கறாங்க. பாலிட்டிலும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஆகுறாங்க. அப்ப நீங்க இதுக்கு எல்லாமே சேர்ந்து நீங்க படிக்க வேண்டிய ஒரே தாரக மந்திரம், சிலபஸ் ஸ்ட்ரிக்டா பார்க்கணும், பழைய கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ணணும், பழைய கொஸ்டின் பேப்பர் என்ன சொல்லுது, அதை இந்த வருஷத்துக்கு நம்ம எப்படி பண்றோம், நம்மளுக்கு எந்த ஏரியா நம்ம வீக்கா இருக்கிறோம் அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஈவன் எழுதி எழுதி படிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி மெயின்ஸ் பொறுத்த வரையும் அதிகமா எழுதணும், பிரிமினரியை பொறுத்தும் அதிகமாக படிக்கணும். அப்ப எழுதி எழுதி பழகணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து கிளியரா இருக்கணும், அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும். 10 மார்க் கொஸ்டினா எத்தனை நிமிஷம் நம்ம கொடுக்கலாம், 15 மார்க் கொஸ்டின் எத்தனை மணி நேரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சரா நம்ம இருந்தோம்னா இந்த எக்ஸாம்ல குறைஞ்சபட்சம் 450 மதிப்பெண்கள் அழகா நம்ம எடுத்தோம்னா இன்றைக்கு நம்ம குவாலிஃபை ஆகலாம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்ப்போம். ஓகே குட். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் 3 பேப்பர், 3 பொது அறிவு பேப்பர்ல எல்லாமே ரிட்டன் ஓரியன்டா இருக்கணும். 750 மதிப்பெண்களை கொண்டது. பேப்பர் 1 250, பேப்பர் 2 250, பேப்பர் 3 250. அப்ப 3 மெயின்ஸ் பேப்பர்ல ரிட்டன் நம்ம 750 மதிப்பெண்க்கு கேள்விகள் எப்படி வரும், 100 மதிப்பெண் வர இடத்துல 4 10 மதிப்பெண், அதே நேரத்தில் 4 15 மதிப்பெண், 75 மார்க் வரக்கூடிய கேள்வியில 3 10 மதிப்பெண்கள், 3 15 மதிப்பெண்கள். அப்போ கடந்த ஆண்டுகளில் நடந்த கேள்வி பாருங்க. ஹிஸ்டரியில, அதாவது பேப்பர் 1 2ல யூனிட் 1ல ஹிஸ்டரியில ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். 1806 வேலூர் கழகமானது 1857 சிப்பாய் கழகத்தின் முன்னோடி நிகழ்வு என்பதை நியாயப்படுத்துங்க. அப்ப எடுத்தோன்னே நியாயம் தான், ஆமாவா? 1857க்கு முன்னாடியே 1806. அப்போ இந்திய நாட்டுல குறிப்பாக இந்திய விடுதலை போராட்டத்துல தமிழக தான் முன்னோடி. இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லலாம், இல்ல நம்ம தென்னிந்திய புரட்சி கழகத்தையே சொல்லலாம். குறிப்பாக ஆங்கிலேயரை எதிர்த்த முதல்ல புலிதேவர், அவரை தொடர்ந்தா வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தொடர்ந்து தான் மருது சகோதரர்கள். அந்த மருது சகோதரர்கள் லீட் பண்ணதான் தென்னிந்திய என்னமா தென்னிந்திய ரெபலியன், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி 2 அதெல்லாம். அப்ப அவங்க எல்லாம் அதை முடிச்சுட்டு போய்தான் 1806ல வேலூர் கழகம் நடக்குது. அந்த வேலூர் கழகம் தான் முன்னோடி 1857ல. அப்போ நியாயப்படுத்தி ரெண்டுத்துக்குள்ள நம்ம ப்ரீகர்சர், ஏன் ப்ரீகர்சரா இருக்காங்க, அங்க என்ன அங்க டிமெரிட்ஸ் என்னாச்சு, நம்ம 1806ல செஞ்ச தப்பு தான் 1857 செஞ்சு அதுவும் ஃபெயிலியருக்கான காரணம் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபையை நம்ம சொல்லி இந்த கேள்வியை முடிக்கலாம். அப்ப நீங்க 1806 பத்தி ஒரு 5 ஃபேக்ட், 1857 பத்தி ஒரு ஃபேக்ட், ஏன் அது முன்னாடி இருந்துச்சு, அப்ப தமிழகத்துல தான் இனிஷியல வந்ததுன்ட்டு ஒரு 2 பாயிண்ட். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சப்ரஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய டெவலப்மெண்ட். அப்படி சொல்லி இந்த கேள்வியை நம்ம முடிக்கலாம். 10 மதிப்பெண். நிறைய ஹிஸ்டரி தானன்ட்டு நிறைய எல்லாம் எழுதக்கூடாது, கண்டென்ட் ஓரியன்டா இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாநிலத்துல இரட்டாட்சி முறை செயல்பாட்டினை மதிப்பிடுக. Assess the working of diarchy in the province according to the Act of 1919, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919.
குறிப்பா மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ல டயார்ச்சின்ற ப்ரொவிஷனை கொண்டு வராங்க. அப்ப அங்க டிரான்ஸ்பர் இல்லையா, அதெல்லாம் சொல்றாங்க. 2 லிஸ்ட் சொல்றாங்க, 2 பவர்ன்றாங்க. கவர்னருடைய பவர் எல்லாம் எப்படி இருக்கு, ஈவன் வந்து டயார்ஜி வந்து ப்ரிவென்ஷன் ஏன் கொடுக்குறாங்க, அதன்படிய ஒர்க்கிங் எல்லாம் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்ம சொல்லி இந்த கொஸ்டினை நம்ம அணுகலாம். அடுத்து பாருங்க, லலித் கலா அகாடமி, அதாவது இந்தியன் கல்ச்சர்னு கேட்கறாங்க. கிவ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லலித் கலா அகாடமி. குறிப்பா இந்தியன் கல்ச்சர்னு கேட்கறாங்க. லலித் கலா அகாடமி இது வந்து பாத்தீங்கன்னா டிராமா, நாடகத்துக்காக, ஏன்னா மியூசிக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஈவன் லிட்ரேச்சருக்காக சாகித்ய அகாடமி 1954 ஏற்படுத்தினாங்க. இந்திய மொழியில 24 மொழிகளுக்கு சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க. லிட்ரேச்சர் கொடுக்குற 2வது உயர்ந்த அவார்டு. அதுக்கு முன்னாடி ஞானப்பீடு விருது கொடுக்குறாங்க. அப்போ லலித் கலா அகாடமி குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது டான்ஸ் மியூசிக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இப்ப யாரெல்லாம் சவுத் எல்லாம் எப்படி இருக்காங்க, முக்கியமான கிளாசிக்கல் டான்சர் எல்லாம் யாரு, அவங்க எல்லாம் பத்தி எல்லாம் சொல்லி இதை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்து பாரு, ஹைலைட் த ரோல் ஆஃப் சர்தார் பட்டேல் இந்த இன்டகிரேஷன் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. எமர்ஜிங் லீடர்ஸ்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் குறிப்பா வந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. ஈவன் பிரின்ஸ்லி ஸ்டேட் எல்லாம் இன்டகிரேட் பண்ணவரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது பிரின்ஸ்லி ஸ்டேட் 565 இருந்தது. குறிப்பா அந்த ஜுனாகத் எப்படி அவர் ஆக்ஷன், என்ன ஆக்ஷன்ல கொண்டு வந்தாரு, ஈவன் ஜம்மு காஷ்மீர் எப்படி சேர்த்தாரு, ஈவன் ஹைதராபாத் எப்படி சேர்த்தாரு, ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டரா இருக்கிறாரு, பிரின்ஸ்லி ஸ்டேட் எல்லாம் எப்படி எல்லாம் கொண்டு வராரு, ஜேவிபி கமிட்டினா என்ன, அப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் பிஸ்மார்க் ரோல் எப்படி இருந்துச்சு, போலீஸ் ஆக்ஷன் எப்படி எடுத்தாங்க இல்லையா, அவரோட சேர்ந்து ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மேனன் எப்படி எல்லாம் இங்க பவர் பண்ணாரு, அவரை பத்தி எல்லாம் நம்ம சொல்லிட்டு போலாம். அடுத்து இன்டர்நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த growth ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷனலிசம் இந்தியா. குறிப்பா அயல் நாடுகளின் தாக்கங்கள். குறிப்பா இந்த நம்ம இருக்கிறார் இல்லையா 1914 குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கத்தின் வாயிலா தான் நம்முடைய இவரு யாரு யங்கஸ்ட் ஏஜ்ல 1923 இது பண்ணாரு இல்லையா பகத்சிங். பகத்சிங் எப்படி இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, அவருக்கு அதுதான் ரோல் மாடல். குறிப்பா கதார் பாட்டியில தான் பகத் சிங் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பைர்ட் ஆகிறார். ஏற்கனவே நம்ம பகத்சிங் உடைய ஃபேமிலியே ஒரு ஃப்ரீடம் மூவ்மெண்ட். குறிப்பா அப்பாவும் தாத்தாவும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகலர். குறிப்பா வந்து குறிப்பா அமிர்த்சர்ல நடந்த அந்த ஜாலியன் வாலாபாக் மேஸ்கர் ட்ராஜடி அவர் ரொம்ப இன்னும் என்ன பண்ணுது பேட்ராட்டிக்கா வருது. அதுலதான் அவர் வந்து என்ன பண்றாரு 1925 கான்பூருக்கெல்லாம் போறார். அப்ப அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட் குறிப்பா வந்து யங்கஸ்ட் ஏஜ்ல அந்த கதார் பார்ட்டி எப்படி வந்து இவரை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, அதே மாதிரி பல்வேறு விதமான இன்டர்நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் எப்படி எல்லாம் டெவலப் ஆகுறாங்க, எப்படி வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்தை குறிப்பா இந்திய சுதந்திர போராட்டத்துல அவங்களுடைய பங்களிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப என்னென்ன பார்ட்டி எதெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இட் வாட் வே டு யூ திங்க் இந்தியா இஸ் ஃபார்மிடபிள் ஸ்ட்ராங் ஈவன் த மிடஸ்ட் டைவர்சிட்டி. பன்முகத்தன்மைக்கு மத்தியிலும் இந்தியா வலிமையானது வலுவானது என்று நீங்கள் எந்த வகையில நினைக்கிறீங்க? அப்ப யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்ப முதலாக யூனிட்டி டைவர்சிட்டி சொன்னவர் தான் யாரு? ஜவஹர்லால் நேரு. அவருடைய புத்தகத்துல ஈவன் வந்து ஹிஸ்டாரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மனித காட்சிகள் அருங்காட்சியம் சொல்வார் ஸ்மித்னு ஒருத்தர். அப்ப இந்தியாவில வேரியஸ் ரிலிஜியன், ஈவன் வந்து ரேஸ், ஈவன் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல் இருந்தா கூட அவங்க யூனிட்டி அண்ட் அமாங் த டைவர்சிட்டியில இருக்கிறாங்க இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபார்மிடபிள் ஸ்ட்ராங் ஈவன் த மிடஸ்ட் டைவர்சிட்டி. பன்முகத்தன்மைக்கு இந்தியாவில என்னென்ன பன்முகத்தன்மை இருக்கு, சோசைட்டி கல்ச்சர்ல பன்முகத்தன்மை, ஈவன் ரிலிஜியன்ல பன்முகத்தன்மை, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலும் பன்முகம் இருந்தாலும் அவங்க நம்ம வலுவா இருக்கிறன்றத. அப்ப வாட் ஆர் த டைப் ஆஃப் வாட் இஸ் டைவர்சிட்டி, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டினா என்ன, ஈவன் வந்து அந்த டைப் ஆஃப் டைவர்சிட்டி ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நாம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் இந்தியா வந்து வேற்றுமையில ஒற்றுமையா இருக்கிறோம் இல்லையா? அதனாலதான் பாரத் அப்படி சொல்லி நாம் முடிக்கலாம். அடுத்தது டிட் 19th century சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அட்ரஸ் அன்எத்திக்கல் சோசியல் பிராக்டிஸ் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான நெறிமுறையற்ற சமூக நடைமுறையை நிவர்த்தி செய்ததா? ஆமா, நிறைய செஞ்சாங்க இல்லையா? ஃபீமேல் போர்ட்டிசைட் இருந்துச்சு, ஈவன் வந்து பார்த்தோன்னா தோல் சிலை போராட்டம் பெண்களை கொடுமைப்படுத்துச்சு இல்லையா? சதி என்றது பெண்களை கொடுமைப்படுத்துச்சு. இந்த 19ஆம் நூற்றாண்டுல சமூக சமய சீர்திருத்தத்தினாலதான் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பின்னாடி அந்த உடன்கட்டை ஏறுதல், ஈவன் குழந்தை திருமணம், ஈவன் பாலிகேமி, ஈவன் சோசியல் ஈவில், ஈவன் வந்து தமிழகத்துல குறிப்பா திருவாங்கூர் பிரான்ஸ்ல தோல் சிலை போராட்டம், ஈவன் வைக்கம் போராட்டம், இதெல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களை இனம மேலும் ஒடுக்கி சமுதாயத்துல அதாவது இன வேறுபாடு இல்லாம அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கியது அன்எத்திக்கலாவே பண்ணாங்க.
குறிப்பா அந்த தோல் சிலை போராட்டம் 200 ஆண்டு ஆச்சு. குறிப்பா அதுக்காக முளைவரிகள் எல்லாம் போட்டாங்க இல்லையா? திருவாங்கூர் பிராவின்ஸ்ல ஈவன் வைக்கம் போராட்டத்துல அந்த பர்டிகுலர் குளத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த கீழ் ஜாதி மக்களுக்கு கொடுக்காம நிறையவே செஞ்சாங்க. பெண்களுக்கும் கொடுமை கொடுத்தாங்க. அதே நேரத்துல குழந்தைகளையும் நம்ம குழந்தை திருமணத்துல ஆதரித்தாங்க இல்லையா? அப்போ அதனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான நெறிமுறையற்ற சமூக நிவர்த்தி செய்தது அப்படின்னு நம்ம சொல்லி, அதுதான் பின்னாடி தேவதாசி சிஸ்டம் எல்லாம் சொல்லலாம். ஈவன் அதுக்காக டாக்டர் முத்துலட்சுமி, ஈவன் டாக்டர் தர்மம்மாள், மூவலூர் ராமமிர்தம் அம்மா, எப்படி எல்லாம் இவங்க வந்து கோயிலுக்காக நேர்ந்துக்கப்பட்டு பொட்டு கட்டும் அந்த பழக்கம் எல்லாம் இருந்தது. குறிப்பா பெண் குழந்தைகளை அதெல்லாம் சொல்லி நம்ம ஜஸ்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி பண்டைய தமிழ் நாகரத்தின் தொன்மையில் கீழடி அகழ்வாய்வு எத்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருச்சு, இன்னைக்கு கண்டெம்பரரி தமிழ் சொசைட்டிய குறிப்பா கீழடி அகழ்வாராய்ச்சி தான் உலகத்துல தமிழர்கள் முன்னோடியாக இருந்தாங்க. மதுரைக்கு தெற்கே 12 கிலோமீட்டருக்கு அருகில குறிப்பா சிவகங்கை மாவட்டத்துல திருபுவனம் என்ற தாலுக்கால இப்ப ரீசெண்டா கூட தமிழக அரசு கீழடியில கொந்தகை என்ற இடத்துல அருங்காட்சியாளர் உலகத்துக்கே தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற ஒரு தொல்லியல் ஆராய்ச்சி இது வழிகோடி. எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி ஒரு காலத்துல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் இந்தியாவுடைய தொன்மையான நாகரிகம் பார்த்தோம். அதுலதான் ஆரப்பா மொகந்தாரான்னு பார்த்த மாதிரி இன்னைக்கு தமிழர்களுடைய இன்னைக்கு நம்முடைய கண்டெம்பரரி தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கீழடி இப்படி ஒரு தொன்மையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு என்பதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி அங்க கிடைக்கிற குறிப்பா தமிழுடைய தொன்மையான குறிப்பாக தமிழ் பிராமி எழுத்துக்கள் அந்த கீழடியில அதிகமான அப்பவே வந்து தமிழர்கள் என்ன பண்ணாங்களா நேர்த்தியாக கட்டிடம், ஈவன் வந்து தமிழர்களுடைய என்னவா நேர்த்தியான கலைகள், ஈவன் வந்து அவங்களுடைய குறிப்பா சதுரங்க கட்டைகள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் முதுமக்கள் தாலி எல்லாம் அதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணி மம்மிஸ் எல்லாமே வந்துச்சு இல்லையா? அப்போ பண்டைய தமிழ் நாகரத்தின் தொன்மையில் கீழடி அகழ்வாய்வு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது என்று நம்ம ஜஸ்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி எவாலுவேட் த ரோல் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் இன் தமிழ்நாடின் குவைட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறிக்கத்தில் தமிழகத்தின் தொழிலாளி வர்க்கத்தின் பங்களிப்பை மதிப்பிடுக. அப்போ 1942 நடந்த காந்தியுடைய ஒரு மாஸ் மூவ்மெண்ட் தான் குவைட் இந்தியா மூவ்மெண்ட். அதுல காந்தி இதுல தான் டூ ஆர் டை எல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த போராட்டத்தை தமிழகத்துல குறிப்பா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை எப்படி அஃபெக்ட் ஆச்சு, வெள்ளையனே வெளியேறிய இயக்கத்துல குறிப்பா வந்து எல்லாருமே மாஸ் மூவ்மெண்டா கலந்துக்கிறாங்க. தமிழகத்துல இந்த மவுண்ட் ரோட்ல எல்லாம் நிறைய போராட்டங்கள் நடத்துறாங்க, நடத்துக்கிட்டு சிறைக்கெல்லாம் போறாங்க. அப்படி போனதான் காமராஜர் போறாரு. குறிப்பா காமராஜர் எங்க போறாரு, அலிப்பூர் சிறையெல்லாம் அடைக்கப்படுறார். காந்தி வந்து டூ ஆர் டை என்ற ஸ்லோகன் எல்லாம் கொள்றாரு. அப்ப தமிழகத்துல வெள்ளையனே வெளியேக்கத்துல ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் கலந்துக்கிட்டு ஒரு மாஸ் மூவ்மெண்டா இதை வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. குறிப்பா பிரிட்டிஷாருக்கு அகேன்ஸ்டா நிறைய என்னவா அரிதாள் எல்லாம் பண்றாங்க, போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதை பத்தி நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும். அதே நேரத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவின் பொருளாதார கொள்கையின் தாக்கம், அனலைஸ் த இம்பாக்ட் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி இன் பிரிட்டிஷ் இந்தியா பத்தி அவங்களுடைய பாவர்ட்டி அன்பிரிட்டிஷ் ரூல் இந்தியால யாரு சொல்றா, தாதாபாய் நவரோஜ் எப்படி பொருளாதாரத்தை அவங்க சொன்னாங்க. ஈவன் நம்முடைய நம்ம கிட்ட இருந்து டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போய் அவங்களே அந்த பணமே மீண்டும் வந்து ரயில்வே பாலிசி ரயில்வே டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொண்டு வராங்க. அப்படி எக்கனாமிக் இம்பாக்ட் எக்கனாமிக் பாலிசி மூலமா நம்மளுடைய ட்ரேடை நசுக்குறாங்க. ஈவன் நம்ம கிட்ட ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, அந்த பினிஷ் கூட்டா நம்ம கிட்டே விற்கிறாங்க. இப்படி இம்பாக்ட் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி நம்ம அழகா சொல்லலாம். ஓகே, அதே நேரத்தில் பாருங்க, எக்ஸாமின் வெதர் ரூரல் உமன் இன் இந்தியா ஹவ் பீன் எம்பவர்ட் பை த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். குறிப்பா தமிழகத்துல குறிப்பா 50% ரிசர்வேஷன் இல்லையா 2016 கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 33.3% இருந்துச்சு, இப்போ வந்து 50%. இந்தியாவில் 20 மாநிலங்கள் 50% ரிசர்வேஷன் பஞ்சாயத்து ராஜ்ல பெண்களுக்கு தேர்தலில் இடம்பெறுகிறது கொடுக்குறாங்க. அப்ப கிராமப்புற பெண்கள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புல தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. குறிப்பாக கிராம சபை தலைவராக இருக்கிறாங்க, பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க, மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க. அவங்க மூலமாக பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், உமன் எம்பவர்மெண்ட், குறிப்பா கிராஸ் ரூட் லெவல்ல டீசென்ட்ரலைசேஷன் பவர்ல பெண்கள் வந்து கிராமங்களில் ஆட்சி செய்யறாங்க. காந்தியுடைய கனவான ஆர்டிகல் பார்ட்டி இந்திய பொருளாதாரம் கிராமங்களில் வாழ்கிறது, ஆர்டிகல் பார்ட்டி கிராம சபா கிராம பஞ்சாயத்தை பத்தி எல்லாம் பெண்கள்ல வந்து அதுல எம்பவர்மெண்டா வராங்கன்று நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போலாம் இல்லையா? அதே மாதிரி இ லேர்னிங் பிரிங்கிங் ரூரல் அர்பன் எஜுகேஷன் கேப், ஈவன் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு, ஈவன் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுடைய ரோல் எல்லாம் எப்படி கேள்விகள் என்னன்றது நம்ம கேள்வியை படிச்சு ஈவன் வந்து அதை நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி என்னென்ன பாயிண்ட் நம்ம கண்டென்ட் கொடுக்க போறோம் அதுக்கு நீங்க அக்குமுலேஷனா படிச்சு வச்சுக்கணும். நல்லா தெளிவா நீங்க நிறைய ரீட் பண்ண பிரிமிலரியில
நிறைய மெயின்ஸ்ல வந்து எழுதி எழுதி பழகி ப்ரீவியஸ் கேஸ் கொஸ்டின் எப்படி நம்மளுக்கு டீச் பண்ணுது, அதை எப்படி கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட் பண்ணணும், டேட்டா இன்டர்பிரேஷன் எப்படி கொடுக்கணும், கரண்டோட ஓரியன்டா நம்ம கொடுத்தோம்னா இந்த தேர்வெல்லாம் நம்ம ஈஸியாவே அணுகலாம், அணுகி 100% சக்சஸா வாங்கலாம். அப்போ மெயின்ஸ் ஓரியன்டட் பொறுத்தவரையும் சிலபஸ் சிலபஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது, சிலபஸோட சேர்ந்து எந்த புத்தகத்தை நம்ம படிக்க சொல்லுது, எப்படி நம்மள படிக்க சொல்லுது, எப்படி நம்மள நோட்ஸ் மேக்கிங் சொல்லுது, எப்படி கீவேர்ட்ஸ் எடுக்க சொல்லுது, எப்படி எழுதி பழக்க சொல்லுது. அதிகமா எழுத எழுத எழுதுதான் உங்களுடைய தவறுகள், உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ணி இந்த தேர்வுல இருக்கிற 9 யூனிட்டையும் அழகா ட்ராக் பண்ணி 750 மதிப்பெண்ணுக்கு 450 மதிப்பெண் மேல எடுத்து அடுத்து வரக்கூடிய 100 மதிப்பெண்ணுக்கான இன்டர்வியூ தேர்வுல நீங்க மினிமம் மார்க் எடுத்தாவே 100% உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் கிடைச்சிடும். கடந்த கால ஆன்சர் ஷீட் எல்லாம் நாங்க ஓவர் த்ரோ பண்ணும்போது அழகா பிரசன்டேஷன் நல்லா இருக்கும், அழகான கண்டென்ட் ஓரியன்டா இருக்கும், அடித்தல் இருக்காது. கொஸ்டினை வந்து அழகா இப்ப 15 மார்க் கொஸ்டின்னா என்ன மாதிரி கேட்கறாங்க அதை 2ஆ நம்ம பிரிச்சுக்கணும், எப்படி அதை நம்ம பிரசன்ட் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்டோட அடித்தல் கீவேர்டை எழுதி பிரசன்டேஷன் நல்லா பண்ணாவே இந்த தேர்வுல நீங்க எளிதாக வெற்றி அடையலாம். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லப்பட்ட சப்ஜெக்ட், குறிப்பா பேப்பர் பாடங்கள், அது மட்டும் இல்லாம கேள்வித்தாள்கள் அணுகுமுறை, அதுக்கு மட்டும் இல்லாம எந்த புத்தகத்தை படிக்கணும், நியூஸ் பேப்பருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், டிஎன்பிசி பாலிசி நோட்ஸ் படிக்கணும், ஈவன் தமிழ்நாடு பட்ஜெட் 2023-2024, ஈவன் இந்தியன் பட்ஜெட் 2023-2024, 2 பட்ஜெட்டும், இந்தியா இயர் புக்கு, ஈவன் பேப்பர்ல வரக்கூடிய முக்கியமான தலைப்புகளுடைய பாலிசி, இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தா இந்த தேர்வு உங்களுக்கு எளிதாக, அது மட்டும் இல்லாம இருக்கிற நாட்களை நிறைய நீங்க நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதி பழகணும், நோட்ஸை மேக் பண்ணணும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.